ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவை பார்த்துடலாம். இந்த ட்ராமாவில் ஃபேண்டசி ஹிஸ்டாரிக்கல்னு சொல்லி ரெண்டுமே கலந்து ரொம்பவே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஹியூமனாக இருக்க நம்ம ஹீரோயினும் சூப்பர் பவர்ஸ்லாம் வச்சு இம்மார்டல், அதாவது சாகா வரம் பெற்ற நம்ம ஹீரோவும் ஒரு கான்ட்ராக்ட்குள்ளே இருக்காங்க, ட்வின் ஃபேட் அப்படின்னு சொல்லி. இது என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னா, ஒருத்தருக்கு அடிப்பட்டா இன்னொருத்தருக்குமே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒருத்தர் இறந்தா இன்னொருத்தருமே இறந்துருவாங்க. நம்ம ஹீரோயினை கொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் அவங்க குடும்பத்தை வந்து நிறைய பேர் சதி பண்ணி கொண்டிருப்பாங்க. அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த கான்ட்ராக்ட்னால என்னெல்லாம் நடக்குது, எப்படி லவ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிவெஞ்சோட நிறைய ரொமான்ஸோட ரொம்பவே சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு டிகிசஸ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போயிடலாமா? அம்மாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ லைட்டாக அப்படியே டச் பண்ணி செடியூஸ் பண்ணுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஹீரோக்குமே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே ஹீரோனை பிடிக்க வர உங்களுக்கு பயமாயிடுச்சு. என்ன ஒரு மாதிரி அகட்டாக நடந்துக்கிறானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வந்து இப்படி கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வராரு. ஹீரோயினுமே இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக தான் இருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் செஸ்ட் கிட்ட ஒரு சின்ன காயம் இருக்கும். அதை பார்த்ததுமே லைட்டாக கிஸ் பண்ணுறது, அது ரத்த ஸ்மெல் வருமே, ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி வெளியே வருது. அவளை கொன்று அவ ரத்தத்தை எல்லாத்தையுமே குடிச்சிரு அப்படின்னு சொல்லி பிரைன் வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஹீரோ ரொம்பவே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படியே அவங்கள கடிக்கிறாரு. இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்குள்ள ட்வின் சோல் கான்டாக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டிங்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க இந்த டிராமாவை. இங்க அப்படியே கட் பண்ணி மூ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட ஃபேமிலி காமிக்கிறாங்க. இவர் அரசவையில வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்துல இருந்திருப்பாரு. ஆனா அரசருக்கு எதிராக வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு, அவருக்கு எதிராக மக்களை திரட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லி பொய்யா பழி போட்டு அவங்க ஃபேமிலி எல்லாத்தையுமே கொல்ல சொல்றாங்க. இது வேற யாரோட ஃபேமிலியும் இல்ல, நம்ம ஹீரோனோட ஃபேமிலி தான். அவங்க பயந்துட்டு இருக்காங்க, என்னாச்சு ஏன் எல்லாரும் போய் பண்றாங்க அப்படின்னு பேட்டுட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா, நீ ஃபர்ஸ்ட் தப்பிச்சு ஓடு, நீ தப்பிக்கணும் அதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ள விட்டு அவங்களை சாத்திடுறாங்க. ஹீரோனோ எவ்வளவு சொல்லி பார்க்குறாங்க, நீங்களும் வாங்க ரெண்டு பேர் சேர்ந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இல்லை, இப்போ நீ தப்பிக்கணும், நம்ம ரெண்டு பேரும் ஒட்டுக்கா போனால் கண்டிப்பாக நீ மாட்டிக்குவேன், நீ என்னைய பற்றி கவலைப்படாத, தயவு செஞ்சு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு மனசே இல்லை. ஆனால் அங்கேருந்து ஓடும்போது கரெக்டாக அவங்க அம்மாவுமே வந்து வெட்டிடுறாங்க. அந்த ரத்தம் அப்படியே தெரிக்குது. இவங்க திரும்பி பார்க்கும்போது தெரியுது. ஆனாலுமே அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு, சரி அம்மா நம்ம போகணும் தான் ஆசைப்பட்டாங்க, நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. உள்ளே வந்தவங்க எல்லாருமே எங்கே காணவில்லை அப்படின்னு சொல்லி தான் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் ஊர் மக்களுக்கு நடுவில் மாட்டிக்கிறாங்க. ஊர் மக்களுக்குமே இந்த செய்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இவ அந்த மூ ஃபேமிலியை சேர்ந்தவ தான், இவளால தான் எல்லாமே. இவரோட ஹேர் வந்து ரெட்டா இருக்கு, இவ வந்து ஒரு டீமன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு கட்டி வச்சிடறாங்க மரத்துல. ஹீரோயின் எதுவுமே பண்ணல, என்ன விடுங்க அப்படின்னு சொல்லும் போது, இவதான் நம்ம ஊருக்கு வந்து சாபம், இவளை சும்மா விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை சுத்தி அப்படியே பெட்ரோல்ல ஊத்தி எரிய வச்சிடறாங்க. ஹீரோயின் கத்திட்டு இருக்காங்க, என்ன விடுங்க விடுங்கன்னு சொல்லி. ஆனா யாருமே கேட்க மாட்டாங்க, யாரும் சப்போர்ட்டுக்கு கூட வரல. அப்பதான் கரெக்டா நம்ம ஹீரோ அங்க இருந்து வராரு. ஹீரோ வந்து ஒரு இம்மார்டல், அது மட்டும் இல்லாம நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பறக்கிறது, அவர் கை காமிச்சாலே எல்லாமே நடக்கும், இவர் எதுவுமே பண்ண தேவையில்லை, அந்த மாதிரி நிறைய சக்தி வச்சிருக்காரு. ஹீரோயின் பார்த்ததுமே காட் வந்துட்டாங்க, காட் காட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, நம்மளை தேடி ஒரு காட் வருவாங்க, அவங்க கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு விஷ் கேட்கலாம், அது நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதை வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லி அவங்க தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ எதுக்காக வந்திருப்பாருன்னா, ஹீரோயினோட ஹார்ட் கிட்ட லைட் அப்படி மின்ற மாதிரி இருக்கும். அவர் வந்து ஒரு பேர்ல்ஸ் தேடிட்டு இருக்காரு, அது ஹீரோயினுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்காக தான் வந்திருக்காரு. ஹீரோயினை காப்பாத்தியுமே வெளியே கூப்பிட்டு வந்துடுறாரு. தேங்க்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, யாரு உனக்குள்ள எப்படி இந்த பேர்ல்ஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா சொல்றான் இவன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பேர்ல்ஸை வந்து இவர் ஜேட் அப்படின்னு தான் சொல்றாரு. இந்த ஜேட் உனக்குள்ள எப்படி வந்துச்சு, நீ அந்த மறுபிறவியா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்குமே ஒண்ணுமே புரியல. நமக்குமே அதை பத்தி இன்னும் எதுவுமே தெளிவா காமிக்கல. அந்த பேர்ல்ஸ் மட்டும் இவருக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு மட்டும்தான் அதுல இருந்து புரியுது நமக்கு. நீ என்னமோ பண்ணிட்டு போ, எனக்கு அந்த பேர்ல்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு அப்படியே லைட்டா குத்துற மாதிரி வந்துடுறாரு. ஹீரோயினுக்கு பயமாகுது. ஆனா அவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, அப்படியே குத்திடுறாரு அந்த மென்ற இடத்துல. ஹீரோயின் எதுக்காக நம்மளை கத்தியால குத்துனா அப்படின்னு சொல்லி புரியாம பார்த்துட்டு இருக்கும்போது, என்ன உனக்கு காப்பாற்ற வந்து நினைச்சியா, உனக்குள்ள ஒரு ஜேட் இருக்கு, அதை வந்து என்னோட கிளான் மெம்பர்ஸை காப்பாத்துறதுக்கு ரொம்பவே முக்கியம், அதுக்காக தான் உன்னை கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவங்க குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு தான் சொல்றாரு. ஒரு ரிவர் இருக்க இடத்துக்கு கூட்டு போறாரு. அங்க வந்துட்டு ஒரு டிராகன் மாதிரி ஃபுல்லா சக்தியா சுத்திட்டு இருக்கு. அந்த இடத்துல போய் ஹீரோயினை தள்ளி விடுறாரு. ஆனா ஹீரோயின் அதை ஏத்துக்கவே மாட்டேது, ரிட்டன் தள்ளி விட்டுருது. என்ன இது, ஜேட் வந்து இவக்குள்ளதான் இருக்கு, அப்ப இந்த ரிவர் அக்செப்ட் பண்ணிக்கணுமே இவளை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. மறுபடியும் தள்ளி விட்டே தான் இருக்கு. ரிட்டன் பேசாம நம்மளும் ஒட்டுக்கா போயிடலாம், அப்பதான் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போய் பாக்குறாரு. அப்பவுமே அந்த சக்தி வந்து இவர் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த ரிவர் தான் பேசுது. இந்த ஜேட் இருக்கவங்க தன்னை தானே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும், நீங்க வந்து வற்புறுத்தி பண்ணக்கூடாது, அவங்க முழு மனசோட பண்ணா மட்டும்தான் நாங்க ஏத்துக்குவோம் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயினை தான் யோசிக்கிறாங்க, நம்ம வந்து ஒரு டீலிங் பேசலாம், அவனுக்கு வந்து நம்ம வேணும், நமக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும், நான் வந்து என்னோட ரிவெஞ்ச் எல்லாமே முடிச்சக்கப்புறம் நானே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன், ஆனா அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் பண்ண முடியாது, வேற ஏதாவது வழி இருக்கும், அதை நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ திமிரா சொல்றாரு.
நல்லா யோசிச்சுப்பாரு, வேற ஏதோ வழியிலேருந்து தானே வருது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ மறுபடியுமே அந்த சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. ட்வின் ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. அதாவது மனிதனுக்கும் இம்மார்ட்டலுக்கும், அதாவது சாகா வரம் பெற்றவங்களுக்கும் 2 பேருக்கும் நடுவில் ஏதாவது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் ட்வின் ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் உருவாகிரும். நீங்களும் ஹீரோவும் ஒன்னா இருந்தீங்க அப்படின்னா ட்வின் ஃபேட் கான்ட்ராக்ட் உருவாகிரும். அதனால அவனால உனக்கு கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி வருது. உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடுது, பேசாம அதை நம்ம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி. அது வந்து ஃபுல் மூன் அன்னைக்கு தான் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு தான் ஃபுல் மூன். எப்படியாவது இந்த கான்ட்ராக்டை நம்ம ஏற்படுத்தினா மட்டும்தான் நம்ம ஃபேமிலிக்காக நம்மளால ரிவெஞ்ச் எடுக்க முடியும், நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி போய் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நிக்கிறாங்க. ஆனா அவர் பார்த்துட்டு கண்டுக்கவே இல்லை. என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது ஞாபகம் அந்த ரிவர் கிட்ட நிற்கும் போது என்ன சொல்லியிருக்கும், ஃபுல் மூன் டே அப்படின்னு தானே சொல்லியிருக்கும். அப்படின்னா இந்த நைட்டு தான் நம்ம பண்ணுவோம், அப்பதான் அவன் வந்து வீக்கா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா ஹீரோ கையை தான் காமிக்கிறாரு. தானா ஒரு ட்ரெஸ் வந்து அவங்க மேல ஃபுல்லா சுத்திக்குது. ஹீரோ பார்க்க கூட இல்லை திரும்பி. சரி நைட்டு தான் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் அதே மாதிரி அவங்க ரூமுக்கு வராங்க. ஹீரோ ரொம்பவே வீக்காக தான் இருக்காரு, கான்ஷியஸ்லேயே இல்லை அவர். இவங்க அப்படியே பக்கத்தில் போய் லைட்டாக ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்துருப்போம்ல, அது எல்லாமே இப்போ தான் நடக்குது. 2 பேரும் க்ளோஸாக இருக்கும்போது ஹீரோ வந்து கத்தி வச்சு ஹீரோனை லைட்டாக ஹார்ட் கிட்ட குத்திருப்பார்ல, அதில் வந்து கிஸ் பண்ணும்போது பிளட் ஸ்மெல் வருது. வந்ததுமே அப்படியே வேற ஒரு பர்சன் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் கண் எல்லாமே ரெட் ஆகிடுது. அவரோட தலைக்குள்ள அவர் ரத்தத்தை எல்லாத்தையுமே குடிச்சிரு, அவளை கொன்று அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு. ஆனா ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்றாரு. ஆனா ஹீரோயின் கூட அவர் அன்னைக்கு ஒட்டுக்காவும் இருந்தாரு. அந்த பாண்டுமே கிரியேட் ஆயிடுது. ட்வின் ஃபேட் கான்ட்ராக்ட் உருவானதுக்கு சாட்சியா ஹீரோயினோட நெத்தியில பொட்டு மாதிரி ஒரு சிம்பிள் வருது. அதே மாதிரி ஹீரோவோட கையில ஒரு டேட்டோ மாதிரி சிம்பிள் வருது. ஹீரோயின் கண்ணை முடிச்சு பார்த்ததுமே எப்படியோ நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஹீரோ கண்ணை முடிச்சு பார்த்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. எப்படி இது நடந்தது, எப்படி என் கையில டேட்டோ வந்துச்சு, உண்மையாவே நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட்ல வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் அங்க ரொம்பவே குஷியாகிடுறாங்க. இப்ப நம்ம அந்த ட்வின் ஃபேட் கான்ட்ராக்ட்ல வந்துட்டோம். நீ நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்கணும். நீ வந்து என் ரிவெஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணு, நான் வந்து உன்னோட கிளான மீட்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, என்ன நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஷார்ப்பா இருக்க ஒரு கல் எடுத்து அப்படி குத்துற மாதிரி போறாரு. ஹீரோயின் ஆனா பயப்படாம இருக்காங்க. ஏன்னா அவர் அங்க கழுத்துல குத்த குத்த இவரோட கழுத்துலயுமே காயம் வருது. பாத்தியா, அதுதான் ட்வின் ஃபேட் கான்ட்ராக்டோட சக்தி. நீ இனிமேல் என்ன எதுவுமே பண்ண முடியாது, நீ என்ன கொல்லவே முடியாது, நானே தான் விருப்பப்பட்டு என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. ஷார்ப்பா ஒரு கல் எடுத்தார்ல, அதை வச்சு ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னா, அவங்க அம்மா அப்பாலாம் இறந்துட்டாங்களா, அவங்களுக்கு வந்து கல்வெட்டு மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு உனக்கும் இது மாதிரி சீக்கிரமே செய்ய வேண்டியது வரும், அதனால நீயே செஞ்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோயின் தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு மின்மினி பூச்சி வருது. நீயும் இந்த மாதிரியே லோன்லியா இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அது அப்படியே ஒரு பக்கம் போது ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. ஹீரோயின் எனக்கு என்ன காரணம் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க அப்படியே பனிமூட்டமா இருக்கு. ஒரு குழந்தை வந்து அப்படியே உறைஞ்சு உட்காந்துருக்கு. ஹீரோயினுக்கு பார்த்ததுமே பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன இது உறைஞ்சிருக்கு குழந்தை அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் பாக்குறாங்க. ஹீரோ சொல்லியிருப்பார்ல உனக்குள்ளதான் அந்த ஜேடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ரத்தத்தை விட்டா இந்த குழந்தை வந்து ரிட்டர்ன் வந்துடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரத்தத்துல விட்டு பாக்குறாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. அப்பதான் ஹீரோ பின்னாடி வராரு. நீ எது பண்ணாலும் அது யூஸே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அந்த பனியெல்லாம் அப்படியே விலகும் போது பார்த்தா அங்க இருக்க எல்லாருமே உறைஞ்சுதான் இருக்காங்க. ஒரு கிராமமே அங்க இருக்கு. இதுதான் ஹீரோவோட கிராமம். ஹீரோ ஒரு தப்பு செஞ்சனால அவங்க கிராமத்துல இருக்க எல்லாருமே உறைஞ்சு போயிருக்காங்க. அதை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் ஹீரோ அந்த ஜேடை தேடிட்டு இருக்காரு. அது ஹீரோயின்குள்ளதான் இருக்குன்னு சொல்லி ஹீரோவுமே கண்டுபிடிச்சிருக்காரு. நான் அந்த ஜேடு எப்படி ஹீரோயின்குள்ள போச்சு, ஹீரோ என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்குமே காமிக்கல. ஹீரோயின் யோசிக்கிறாங்க, எப்படியாவது அந்த கிராமத்தை நம்ம காப்பாத்தியே ஆகணும், ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ரிவெஞ்ச் முடிச்சுக்கணும், அதுக்கப்புறம் இவங்களுக்குமே ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த பிளானையுமே எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஹீரோயினோட ஃபேமிலியை மாட்டி விட்ட ஃபேமிலியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த ஃபேமிலி கூட எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா ஒரு ஐடென்டிட்டியோட அந்த வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வழியிலேயே நிறைய பேர் வந்து ஹீரோயினை கடத்திட்டு போயிடுறாங்க. நீங்களா யாரும் உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ஓ எங்களுக்கு என்ன வேணுமா, நீ ரொம்ப அழகா இருக்க, அந்த முகத்தை வந்து நாங்க கெடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல, யாரா இவனுக்கு எதுக்குடா இதெல்லாம் பண்றானுங்க தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. தேவையில்லாம நீ எதுக்கு அவங்க வீட்டுக்குள்ள போகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனுக்கு தெரியுது நம்ம அந்த வீட்டுக்குள்ள போறது யாருக்கோ பிடிக்கல, அவங்க நம்மளை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க, யாரோ அவங்க தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. சூடு எடுத்து ஹீரோயின் மூஞ்சில வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. ஹீரோயினுமே பார்த்துட்டே இருக்காங்க. பரவாயில்லையே நல்லா சண்டை போடுறானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, உன் தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை, உனக்கு அடிப்பட்டா எனக்கும் அடிப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க ஊசியை வச்சு ஹீரோயினோட கழுத்துல லைட்டா குத்திருப்பாங்க. ஹீரோனுக்குமே அதே மாதிரி ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஹீரோக்கும் அதே மாதிரி ரத்தம் வருது. ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சா மட்டும் பத்தாது, ரத்தத்தெல்லாம் பார்க்கணும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு கத்திய கையில கொடுக்குறாரு. ஒருத்தர் மட்டும் உயிரோடு இருந்திருப்பாரு. அவர்கிட்ட போய் மிரட்டி வாங்க என்னன்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யார் ஒன்று அனுப்புனா அப்படின்னு ஹீரோயின் மிரட்டி கேட்கறாங்க. ஆனா பதிலே சொல்ல மாட்டாரு அவரு. லைட்டா கத்திய கொத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியில குத்துறாங்கன்னா உங்களுக்கு பயமாயிருது. அப்படியே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. ஹீரோ பின்னாடி இருந்து அப்படியே வந்து கையை பிடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கத்திய ஸ்டெடியா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சு அப்படியே உள்ள ஃபுல்லா இறக்கிடுறாரு. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் ஷிவராக ஆரம்பிச்சிருது. அவங்க மேல ஃபுல்லாமே பிளட் எல்லாம் தெரிச்சிருக்குமா, அப்படியே ஷாக் ஆயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ ஒரு வாட்டுக்கு அசால்ட்டா எஞ்சி போயிடுறாரு. ஹீரோக்கு இது எல்லாமே பழக்கப்பட்டது தான் போல. ஹீரோயின் வெளியே வந்ததுமே பார்க்குறாங்க. குதிரை வண்டியில் தான் வந்திருப்பாங்க. ஆனால் குதிரையை ஓட்டிட்டு வந்தவரை அடிச்சு போட்டிருப்பாங்க. இப்போ யார் ஓட்டுவா அப்படின்னு பார்த்துருக்கும்போது கரெக்டாக ஹீரோ வேறு போய் குதிரையை ஓட்டு அப்படின்னு சொல்லும்போது, என்ன நான் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
இவ்வளோ சக்தி வச்சிருக்க ஒரு குதிரை கூட ஓட்ட தெரியாதா உனக்கு? போய் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஆனா ஹீரோ பார்த்துட்டு என்னெல்லாம் பேசுறா பாரு அப்படிங்கிற மாரி அவருமே உள்ள வந்து உட்காந்துக்கிறாரு. ஆனா குதிரை மட்டும் தானா போயிட்டுருக்கு. இது எப்படி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தொறந்து பார்த்தா யாருமே இல்ல. ஆனா குதிரை தானா போகுது. இவருக்கு தான் நெறைய மேஜிக் பவர்ஸ் இருக்குல்ல. அத வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க. நான் போய் குதிரைய ஓட்டுறேன் அப்படின்னு போகும்போது, அட சும்மா உட்காருமா எனக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாரி தான் ஹீரோ பார்க்குறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா, ஹீரோயின் ஒருத்தர் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த அதிகாரி வீட்டுக்குமே வந்துர்றாங்க. அவர் பார்த்துட்டு யாரு அப்படிங்கிற மாரி யோசிக்கும்போது, ஹீரோயின் கையில ஒரு பெண்டன்ட் இருக்கு. அத பார்த்ததுமே என்னோட ஃபர்ஸ்ட் பொண்ணு நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிடுறாரு. இவரோட பேரு இ. இவங்க ஃபர்ஸ்ட் பொண்ணு பேரு வந்துட்டு ஷி. அவ வந்து காணாம போயிருப்பா ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அந்த பெண்டன்ட் தான் இப்ப ஹீரோயின் கிட்ட இருக்கு. இந்த பெண்டன்ட் அவ தான் வச்சிருந்தா. அப்ப நீ தானே ஷி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்லி பொய் சொல்றாங்க. அவங்க ஆல்ரெடி காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்க ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி தான் இந்த வீட்டுக்குள்ள இப்ப வந்திருக்காங்க. ஆனா இந்த ஷி அப்படிங்கிற பொண்ணுக்கு வந்து ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்காவுமே இருக்காங்க. அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது ஷியை. இவ எங்க வந்தா இவ நிஜமாவே ஷி தானா அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்பவே முறைப்பா தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் நிறைய பேர் கடத்திருப்பாங்கல்ல, அந்த ஆளுகளை அனுப்பிச்சதுமே இவங்க தான். ஏன்னா அவங்க கிட்ட ஒரு பர்ஸ் இருந்திருக்கும். ஹீரோயின் அதை எடுத்து பார்த்துருப்பாங்க. அதுல வந்துட்டு ஜி அப்படின்னு தான் பேர் போட்டிருக்கோம். அவங்க அப்பா கிட்ட எல்லாம் பேசிட்டு சரி உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கு கொடுக்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களோட பர்ஸ் தான் இருக்கு. ஓ இவ கண்டுபிடிச்சிட்டாளா நம்ம தான் இவ்வளோ கொள்ள ஆள் அனுப்பணும்னு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏன்னா முன்னாடியே தகவல் வந்திருக்கும் இந்த மாதிரி ஷீ வந்து வராங்க அப்படின்னு சொல்லி. வந்தா அப்பாவுக்கு நம்ம மேல பாசமே இருக்காது. எப்ப பார்த்தாலும் அவளை விதை தூக்கி வச்சு கொண்டாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் கொலை பண்ண சொல்லி ஆணையிட்டு இருக்கா. இவங்க கூடவே ஒரு சேவகன் இருப்பாரு. அவங்க 2 பேருமே லவ் வேற பண்றாங்களா, அதனால 2 பேரும் சேர்ந்து பிளான் போட்டு இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் தான் இப்ப எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்களே, அதனால அப்படியே பார்த்து நக்கலா சிரிக்கிறாங்க. சரி சரி நீ ரொம்ப டயர்டா இருப்ப, வா உன்னோட அறைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லவங்களாட்டே பேசிட்டு கூப்பிட்டு வராங்க. ஆனா ஹீரோயினுக்கு தான் உங்களை பத்தி ரொம்பவே நல்லா தெரியும்ல, அதனால கொஞ்சம் உஷாரா தான் இருக்காங்க. யாரு நீ நீ வந்து ஷீ கிடையாதுன்னு எனக்கு தெரியும், எதுக்காக நீங்க வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் ஷீ கிடையாது, ஆனா இனிமேல் நான் தான் இங்க ஷீயா வாழ போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திமிரா சொல்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு தான் ஆல்ரெடி உங்களை பத்தி தெரியுமே, சோ உஷாரா தான் இருக்காங்க. வந்ததுமே நீ யாரு நீ ஷீ கிடையாது இல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நான் ஷீ கிடையாது, ஆனா உங்க அப்பா நம்புறாருல நான் தான் ஷீன்னு, சோ நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாம இன்னைக்கு ஆள் அனுப்பிச்சில அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது, ஒழுங்கா இருந்துரு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கோவம் வந்து அடிக்கிறாங்க. இவங்க சும்மாவா இருப்பாங்க, திருப்பி அடிச்சிடுறாங்க. அச்சச்சோ கணத்துல காயாயிருச்சு பாரு போய் மருந்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே நக்கலா சொல்றாங்க. உங்களுக்கு கோவமா வருது. அப்பதான் ஹீரோ கரெக்டா அறைக்கு முன்னாடி வராரு. ஹீரோயின் வந்து இவரை சேவகன் அப்படின்னு சொல்லி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஃபெங் அப்படின்னு நேம் சொல்லியிருப்பாங்க. அது பிடிக்கவே பிடிக்காது ஹீரோக்கு. என் பேர் போய் ஃபெங்குன்னு சொல்லிட்டாலே அப்படிங்கிற மாதிரி தான் வராரு. இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்கறாரு. ஹீரோயின் எதுக்காக இங்க வந்திருக்கான்னு சொல்லி எதுவுமே ஹீரோக்கு தெரியாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. ஓகே இந்த வீட்டுக்குள்ள இப்படிதான் பொய் சொல்லி வந்திருக்காளா அப்படின்னு சொல்லி வெளியே இருந்தே கேட்டுட்டு இருக்காரு. அக்காக்குமே எதுவுமே பண்ண முடியல. சரி போவோம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. வந்து அவங்க லவர் கிட்ட தான் புலம்பிட்டு இருக்காங்க. என்ன பண்ணா தெரியுமா அவன் என்ன அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லி மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒன்னும் கவலைப்படாத நம்ம கிட்ட தான் இன்னொரு பிளான் இருக்குல்ல அதுல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆமா அவளை விடவே கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப அவருக்கு வந்து இவங்க மேல ஒரு ஸ்மெல் மாதிரி வருது. அதாவது இது வந்து ஜெலஸோட ஸ்மெல் அப்படின்னு அவர் சொல்றாரு. இருக்குமே ஏதோ பவர்ஸ் எல்லாம் இருக்கும் போல, பொறாமப்படுற பெண்களோட ஸ்மெல்லே ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே பக்கத்துல போறாரு. 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப அப்படியே ஹீரோயினை காமிச்சா குளிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் யோசிக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க இப்ப வந்து ஷீ அப்படிங்கிற ஒரு பொண்ணோட நேம்ல தானே வந்திருக்காங்க. அவங்க வந்து சின்ன வயசுல ஹீரோயினோட ஃப்ரெண்டா தான் இருந்திருப்பாங்க. ஒரு நாள் இவங்க அப்படியே ஆறு பக்கம் உட்காந்து நம்ம முடி ரொம்பவே அழகா இருக்குல்ல ரெட் கலர்ல, நம்ம அம்மா அப்பா எல்லாம் இது லக்குன்னு சொல்றாங்க, ஆனா ஊர் மக்கள் எல்லாமே இது சாபன்னு சொல்றாங்க, ஆனா இந்த ரெட் ஹேர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஷியோ ஜியோ நின்று பேசிட்டு இருந்திருப்பாங்க. அந்த குழந்தை வந்து ரொம்பவே அழகா பேசிட்டு இருந்திருக்கும். ஷீ சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு அக்கா கத்திய வச்சு குத்திருப்பாங்க அந்த குழந்தைய. அப்படியே தண்ணிக்குள்ளேயுமே தள்ளி விட்டுருப்பாங்க. இதை ஹீரோயின் அங்கே வந்து பார்த்துருப்பாங்க. ஆனால் எதுவுமே பேசாமல் அந்த இடத்துல இருந்து கிளம்பியிருப்பாங்க. நான் உனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் பழி வாங்குற நேரம் வந்துருச்சு ஷி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. விஷயம் எல்லாமே தெரிஞ்சனால தான் அந்த பேரை யூஸ் பண்ணி அந்த பெண்டன்ட்டுமே ஹீரோயின் கிட்ட தான் இருந்திருக்கும். அந்த ஆத்துக்கிட்ட தான் விழுந்திருக்கும், எடுத்து வச்சிருப்பாங்க. அதையும் வச்சு இந்த வீட்டுக்குள்ள இப்போ வந்திருக்காங்க. ஆனா இவங்க தண்ணியில உட்காந்துட்டு இருக்காங்க. கோல்டு பிடிச்சிக்குது ஹச் அப்படின்னு சொல்லி தும்பும்போது ஹீரோ அங்க வந்து விழுகுறாரு. ஹீரோயின் ஐயோ அப்படின்னு சொல்லி மறைச்சுக்கிறாங்க. நீ என்ன பண்ண இப்ப என்ன சமன் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது, சமனா நான் எதுவும் பண்ணல தும்பதான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நினைக்கிறேன் இந்த கான்ட்ராக்ட் இருக்கும்போது நீ என்ன சமன் பண்ண முடியும், அதோட குறியீடாதான் இந்த தும்பல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தும்பாத அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போறாரு. மறுபடியும் தும்புறாங்க. ஹீரோயின் மேலேயே வந்து விழுகுறாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஹீரோக்குமே லைட்டா ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கு. வேக வேகமா எஞ்சி அங்க வந்து கிளம்பிடுறாரு. மறுபடியும் ஹீரோயின் ஹச் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ பக்கத்துல வந்து விழுந்துடுறாரு. உன தும்பாதன்னு சொன்னல நான் தான் அப்படின்னு சொல்லும்போது, சாரி சாரி ஃபெங் அப்படின்னு சொல்றாரு. ஏன் பெரிய யூ இனிமேல் அப்படி கூப்பிடு, எனக்கு ஃபெங்குன்னு கூப்பிட்டா பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி ஹீரோயின் ஒத்துக்கிறாங்க. அப்ப கரெக்டா ஒரு மந்திர பேப்பர் மாதிரி பறந்து வருது. ஹீரோ டக்குன்னு பிடிச்சிடுறாரு. இது என்ன ஒயிட் ஃபாக்ஸ் இனத்தை சேர்ந்தவங்களோட தானே இது, அவங்க யாராவது இங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாரு. முன்னாடி யாரோ ஓடிட்டு இருக்காங்க. யாரா அப்படின்னு பார்த்தா அக்காவோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்திருப்பார்ல சேவகன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் அங்க ஓடிட்டு இருக்காரு. அவர் கண்டுபிடிச்சிறாரு ஹீரோ வந்து ஹியூமன் கிடையாது, அவன் வந்து ஒரு இம்மார்டல், அதாவது சாகா வரம் பெற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோமே கண்டுபிடிச்சிறாரு. இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஒயிட் பாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி
ஆனா இவர பிடிக்கல. இவர மிஸ் பண்ணிடுறாரு. யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த மந்திர பேப்பர் மாரி ஒண்ணு போட்டிருப்பார்ல, அது வந்து இவரோட கைக்குள்ளேயே போயிருது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவரு புரியாம பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க, இவரோட உடம்புக்குள்ள இன்னொரு சோல் இருக்கு. அதாவது இவரோட கண்ணு ரெட்டா மாறி இருக்குல்ல, இதுக்கு முன்னாடியே ஒரு சீன்ல. அதனாலதான் ஒரு டீமன் மாரி பவர் வந்து இவருக்குள்ள இருக்கு. அது வந்து ஒயிட் ஃபாக்ஸ் கிளானோட ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லி இவரு சொல்றாரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ, இன்னொரு பக்கம் அந்த ஒயிட் ஃபாக்ஸ் இருக்கு. ஹீரோயின் ரூம்குள்ள போறாங்க. ஹீரோயின் அமைதியா தான் இருக்காங்க. இவரு போய் டக்குன்னு கழுத்த பிடிச்சிடுறாரு. "என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கழுத்த விடு" அப்படின்னு சொல்லும்போது, "உன்னை விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லி அந்த டீமன் சொல்லுது. ஹீரோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. "இல்ல இப்படி பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லும்போது, "உன்னோட டிசைர நீ மறந்துறாத. அதாவது உன்னோட இலக்க நீ மறக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லுது. ஆனா ஹீரோட இலக்கு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு எதுவுமே காமிக்கல. அந்த ஒயிட் ஃபாக்ஸோட சோல் வந்து ஹீரோயின் அப்படியே கழுத்த பிடிச்சு பெட்ல தள்ளிருது. ஹீரோயினுக்கு மூச்சு கூட விட முடியல. "என்ன விடு விடு" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. "உன்னை பார்த்தா ஹீரோ மாதிரியே இல்ல. நீ வேற யாரோ மாதிரி இருக்க" அப்படின்னு சொல்லும்போது, "ஓ கண்டுபிடிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேக்குது. "உனக்குள்ளதான் அந்த ஜேட் இருக்கு. அது மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருவேன். அதை நான் எடுத்தே ஆகணும். அதுக்கு நீ என் கூட ஒண்ணா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை ஃபோர்ஸ் பண்ணி பக்கத்துல வருது. "நீ என்னை விடு, நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்திட்டு இருக்காங்க. "நான் கேட்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கழுத்துல கடிக்குது. அப்படியே அதோட கழுத்துலயுமே அந்த காயம் வருது. ஏன்னா ஹீரோவும் ஹீரோயின் அந்த கான்ட்ராக்ட் குள்ள இருக்காங்கல்ல, அதனாலதான். இதனால கொஞ்சம் வீக் ஆகும்போது ஹீரோ வெளியே வந்துடுறாரு. "என்ன மன்னிச்சிரு, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த ஒயிட் ஃபாக்ஸ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்க நிலைமையில ஹீரோயின் மேலேயே விழுகுறாரு. லைட்டா அவங்களோட லிப்ஸும் இவரோட லிப்ஸும் டச் ஆயிருது. ஹீரோயின் அப்படியே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல கரெக்டா அக்கா இருக்காங்கல்ல ஜி, அவங்க வந்து கதவு திறந்துட்டு உள்ள வராங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் தான் அங்க நின்னுட்டு இருக்காங்க. என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்கு. அதுவும் பர்மிஷன் கூட கேட்கல ரூம்குள்ள வரக்கு முன்னாடி. "என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல நான் சும்மா பார்க்க தான் வந்தேன். நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நம்ம எல்லாருமே மன்னரை பார்க்கறதுக்காக போறோம். அதனால இன்வைட் பண்றதுக்கு தான் வந்தேன். அப்பதான் போ சொன்னாரு" அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஹீரோ உள்ளதா இருக்காருன்னு சொல்லி. ஸோ தேடிட்டே தான் இருக்காங்க. ஹீரோயின் பெட்டுக்கடியில தான் ஹீரோ அப்படியே மறைச்சு வச்சிருக்காங்க. அவரு மயக்கத்துல தான் இருக்காரு. ஹீரோயின் அப்படியே அங்க பார்க்க விடாம நடுவுல நடுவுல நின்னுட்டு இருக்காங்க. அவங்களுமே "சரி நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா ஒரு சவுண்ட் கேக்குது. ஹீரோ அப்படியே அசைஞ்சிடுறாரு. "எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும், கிளம்புங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எப்படியோ சமாளிச்சு அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. இப்ப அப்படியே நெக்ஸ்ட் டே காமிச்சா ஈயும் அவங்க பொண்ணு ஜியும் மன்னர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோயினை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அப்படியே அழகா உள்ள வராங்க. மன்னருக்கு ரொம்பவே பிடிச்சிருது. அழகா இருக்காளே அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. வந்ததுமே பணிவா ஒரு வணக்கத்த வச்சுட்டு, "வாங்க போய் சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போதே, அவங்க அக்கா ஆரம்பிச்சுடுறாங்க. நெறைய பழக்கம் எல்லாமே இவளுக்கு மாறிடுச்சு. அது எப்படி ஃபுல்லா ஒரு ஹேபிட் மாறும்? "இவள பார்த்தா என்னோட தங்கச்சி மாரியே தெரியல" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோனோட அப்பா சொல்றாரு, "அதெல்லாம் கிடையாது. நம்ம இவள பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல. அதனால உனக்கு ஏதாவது தோணும்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல எல்லா பழக்கவழக்கம்லாம் மாறிடாது. சில இது அப்படியே தான் இருக்கும். ஆனா இவள பார்த்தா வேற ஒரு மனுஷி மாரி இருக்கா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இவ சின்ன பொண்ணா இருக்கும்போது போர்ல இவ மேல அம்பு விட்டுட்டாங்க. அவ ஹார்ட் கிட்ட கரெக்ட்டா அந்த தழும்பு இருக்கும். இப்போ அது இருக்கணும்ல. அத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின், "அது ரொம்ப நாள் ஆச்சு, மறைஞ்சிருக்காதா?" அப்படின்னு கேட்கறாங்க. "அதெல்லாம் மறையாது. அது ரொம்பவே ஆழமா விழுந்த அடி. அதனால கண்டிப்பா அந்த தழும்பு இருக்கும்" அப்படின்னு சொல்லும்போது, "சரி அப்புறமா நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொன்னாலுமே விடவே மாட்டிறாங்க ஜி. ஸோ ஹீரோயினே, "சரி நீங்களே டெஸ்ட் பண்ணுங்க. அப்புறமாலாம் டெஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. நான் எல்லார் முன்னாடியும் காமிக்க ரொம்பவே தயாரா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோட் அப்படியே கழட்டுறாங்க. மன்னர் முன்னாடியே அப்படியே காமிக்கிறாங்க. அங்க தழும்புமே இருக்கு. "போதுமா? இப்பயாச்சும் புரிஞ்சுதா இவ தான் ஜீனு" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க "போதுமா? இப்பவாச்சும் நீ ஒத்துக்கிறியா இவ தான் ஷீனு? பழக்கவழக்கம்லாம் மாறதான் செய்யும்" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லும்போது, "எப்படி இவளுக்கு தழும்பு வந்துச்சு? நேத்து நம்ம பார்க்கும்போது தழும்பு இல்லையே" அப்படின்னு யோசிக்கிறாங்க. நேத்து ஹீரோயின் கூட சண்டை போட்டிருப்பாங்கல்ல, அப்ப அடிக்கும்போது ஹீரோயினோட கோட் கொஞ்சம் அப்படியே விலகி இருக்கும். அப்ப பார்த்திருப்பாங்க அந்த தழும்பு இருந்திருக்காது. அதுக்குள்ள எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் காட்டிட்டு கொஞ்சம் கூச்சமா நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா கோட் கழட்டி இருக்காங்கல்ல. லைட்டா அப்படி கை வச்சு மறைக்கும்போது அரசர் பார்த்துட்டு, "ஐயோ இப்படி நிக்கிறாளே" அப்படின்னு சொல்லி கோட்ட போத்தி விடலாம் அப்படின்னு வரும்போது, கரெக்ட்டா நம்ம ஹீரோ வந்து அந்த கோட்ட போத்துறாரு. மன்னருக்கு டென்ஷன் ஆகுறது. "யார்றா அவன்? நமக்கு முன்னாடி வந்து இத பண்ணிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, "இவன் தான் என்னோட சேவகன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா ஹீரோ அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. எப்படி நீ ஹீரோயின தொடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாரு. ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அது அவருக்கே தெரியல இன்னும். "வேணுமே ஏன்டா மன்னன் முன்னாடி இப்படி பண்ற" அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. "சரி நான் கிளம்புறேன் அரசரே" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பவும் செய்றாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு எப்படி அந்த தழும்பு வந்துச்சு அப்படின்னு காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஆல்ரெடி தெரியும் ஷீக்கு இந்த மாதிரி ஒரு தழும்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால அவங்க தான் ஹீரோ கிட்ட கேட்டிருப்பாங்க, "தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு சொல்லி ஒரு அம்ப சூடாக்கி அதே மாதிரி தழும்பு உண்டாக்கியிருப்பாங்க. நல்ல வழியா சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது தான் ஹீரோ கேட்கிறாரு, "நேத்து நீ என்ன மலையிலேயே கட்டி போட்டியில" அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நீ திடீர்னு அந்த பேய் மாதிரி மாறிட்டியா அதனாலதான்" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன?" அப்படின்னு கேட்கிறாரு. "ஆமா, திடீர்னு நீ ஒயிட் ஃபாக்ஸா மாறிட்ட. என்னால உன்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கண்ட்ரோல் பண்ணேன். அதனால தான் நான் வெளிய கட்டி போட்டேன். ஆனா வந்து கொஞ்சம் உன்ன கூல் பண்ணணும்னு நெனச்சேன்" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ மொறச்சு பார்க்குறாரு. இப்ப அப்படியே ஃபிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து மரத்துல கட்டி வச்சிருப்பாங்க. மழை வேற பெஞ்சுட்டு இருக்கும். இவங்க மட்டும் சேஃபா கொடை பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோ லைட்டா முழிச்சு பார்த்திருப்பாரு. "என்ன மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ஓடிருப்பாங்க. ஹீரோ பார்த்துட்டே தான் இருந்திருப்பாரு அப்ப. "நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல இருந்தா டவுட் வந்துரும்ல. அதுக்காக தான் இப்படி பண்ணேன்" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ மொறச்சு பார்க்குறாரு. "நான் வந்து என் லட்சியத்துல இருந்து பின்வாங்க போறதே கிடையாது. என்னோட ஃபேமிலி நேம கண்டிப்பா நான் கிளியர் பண்ணியே ஆவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
ஹீரோ அப்படியே அந்த காயத்தையே பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் இது எதுவுமே கிடையாது. என்னோட குடும்பத்தோட சாவுக்கு முன்னாடி இது எதுவுமே எனக்கு பெருசு இல்ல அப்படின்னு சொல்லும்போது, நீ ரொம்ப அரகன்ட்டா நடந்துக்காத அப்படின்னு சொல்லும்போது, நான் அரகன்ட்டா நடந்துக்கிறேனா? என் ஃபேமிலிக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவோட திருப்பி போலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அப்ப கரெக்ட்டா ஹீரோயினுக்கு தும்பல் வருதா, ஹச் அப்படின்னு சொல்லவோ, ஹீரோ அப்படியே ஹக் பண்ற மாரியே வந்து மேல விழுந்துடுறாரு. 2 பேருமே அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாங்க. ஃபீலிங்ஸ் லைட்டா ஸ்டார்ட் ஆகிடுது. ஹீரோ மேல வந்து விழுந்ததுமே ஹீரோயின் ஹக் பண்ற மாரி கை வச்சிருப்பாங்க. எவ்வளோ நேரம் இந்த மாரி என்ன ஹக் பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது, சாரி சாரி அப்படின்னு சொல்லி தள்ளி நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தும்முனேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் எப்படி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோயினோட அக்கா, அதாவது ஷீயோட அக்காவை தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து எப்பவும் போல அவங்களோட பார்ட்னர் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்காங்க. ஷீ வந்து வெளியே போயிருக்காளாமா. அவளை வந்து திரும்ப வரவே விடக்கூடாது. வெளியே நிறைய கெட்ட சக்தியெல்லாம் சுத்திட்டு இருக்குல்ல, அவங்க வந்து கொல்ல சொல்லி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவங்களால வச்சுதான் கொல்ல சொல்லியிருக்காங்க. இங்க அப்படியே போய் ஹீரோயினை காமிச்சா அவங்க வெளியே போயிட்டு அவங்க வீடெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட இருந்தது எல்லாமே ஞாபகம் வருது. அவங்க அப்பா கூட சின்ன பிள்ளையா இருக்கும்போது விளையாண்டது, அவங்க அம்மா வந்து தலை சீவி விட்டது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா யாரோ வர சவுண்டு கேட்குது. நிறைய ஊசிலாம் வருது. அதுல எல்லாத்துலயுமே விஷம் தடவி இருக்கு. ஆனா ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது கரெக்டா ஹீரோ வந்து அவரோட கத்தியை வச்சு எல்லாத்தையுமே தடுத்துடுறாரு. நிறைய ஊசி வந்துட்டே இருக்கு. இவர் வாள் வச்சு எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினுமே அப்படியே ஓரமா நின்னுறாங்க. ஆனா ஹீரோயின் மேல ஒரே ஒரு ஊசி மட்டும் பட்டுருது. ஹீரோ பாக்குறாரு, இது நல்லதுக்கே கிடையாது. இந்த ஊசி குத்துனா 3 நாள் கூட தாங்க மாட்டாங்க. நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயினுமே அப்படியே மயக்க மாதிரி வந்துருது. அங்க அவங்க ஆள்கள்லாம் போய் அக்காட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஊசி பட்டுருச்சு, ஹீரோயின் சித்துருவா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஹீரோயின் ரொம்பவே பெட் ரெஸ்ட்ல தான் இருக்காங்க. இப்போ அவங்களால கண்ணை கூட திறக்க முடியல, கான்சியஸே இல்ல. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது ஹீரோயினை. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவர் தான் காட் ஆச்சு. அவருக்கு வந்து 3 வாள் இருக்கும், தங்க வாள். அதுல இருந்து ஒன்று எடுத்து ஹீரோயினை குணப்படுத்துறதுக்காக யூஸ் பண்றாரு. ஹீரோயினுக்கு உடனே சரியாகிருது. ஆனா உள்ள இருக்க அந்த ஒயிட் ஃபாக்ஸ் தான் கத்த ஆரம்பிச்சிருது. உனக்கு இருக்கிறதே 3 வாள் தான், அதை வந்து எதுக்கு இந்த மாதிரி ஹியூமன்ஸ் காப்பாத்துறதுக்குலாம் நீ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்தும்போது, நான் எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லி, நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா கேட்கவே மாட்டேது. இதே மாதிரி நீ எத்தனை தடவை தப்பு பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அப்படியே சைலண்ட் ஆகுறாரு. ஆல்ரெடி இந்த மாதிரி ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு போல. ஹீரோயினுக்கு நம்மளால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. ஆனா ஹீரோயின் வந்து கொஞ்சம் கான்சியஸா தான் இருந்திருப்பாங்க. ஹீரோ பண்ண எல்லாமே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு வாழையை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. எங்க ஜிக்குமே எல்லாமே தெரிய வருது. எப்படி ஹீரோயின் பொழைச்சானே தெரியல அப்படின்னு சொல்லும்போது கூட இருக்க அசிஸ்டன்ட் தான் சொல்றாங்க, கண்டிப்பா ஹீரோ வந்து ஹியூமனே கிடையாது, வேற ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோயினுக்கு தும்பல் வந்துருது. ஹச் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் ஹீரோ வந்துடுறாரு. ஆனா இப்ப வந்து அந்த ஃபாக்ஸா தான் இருக்காரு. இந்ததுமே ஹீரோயினை கழுத்தை பிடிச்சிடுறாரு. ஹீரோயினுமே என்ன பண்ணிட்டு இருக்க நகர் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன நான் உனக்கு கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கொடூரமா நடந்துக்கும் போது ஹீரோயின் கோவப்பட்டு சப்புன்னு அரைஞ்சிடுறாங்க. ஆனா அதை ஹீரோ இல்ல ஃபாக்ஸ் இல்ல, அதை அப்படியே பார்த்துட்டு முறைச்சிட்டு உன சும்மாவே விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி மறுபடியுமே அவங்களை கொல்ற மாதிரி தான் வருது. ஹீரோ ரொம்பவே கண்ட்ரோல் பண்றாரு. கையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பாக்குறாரு, முடியவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் சுயநலவுக்கு வந்தோடனே என்ன கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை மட்டும் சொல்றாரு. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலுமே சரி சொல்றானே அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இவர் அப்படியே அந்த ஃபாக்ஸ்ல இருந்து ஹியூமனா மறுபடியும் மாறுறாரு. இவர் மறுபடியும் சரி சொல்றானே அப்படின்னு சொல்லி கிஸ் பண்றாங்க. இவர் மறுபடியுமே அந்த ஃபாக்ஸ்ல இருந்து நார்மலா மாறிடுறாரு. ஆனா அந்த டைம்ல தான் கரெக்டா மன்னர் வராரு அப்படின்னு சொல்லி அறிக்கை வருது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா வெளியே தான் அக்கா எல்லாருமே நிக்கிறாங்க. அக்கா கிஸ் பண்றதுமே பாத்துடுறாங்க. கண்டிப்பா எல்லாரும் முன்னாடியும் மாட்டி விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னரை கூப்பிட்டு உள்ளாராங்க. ஆனா அந்த இடத்துல ஹீரோவே இல்லை. எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா என்னோட அசிஸ்டன்ட் இருந்தா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாரு. இல்லப்பா நான் கண்டிப்பா பார்த்தேன், எல்லாமே ஹீரோனோட சேஃப்டிக்காக தான் அப்படின்னு சொல்லி பொய்யா சொல்லுவோம். சரி தேடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 பொண்ணு அனுப்பிச்சு விடுறாங்க. ஹீரோன் அப்படியே குளிக்கிற மாதிரி தான் சீன் போட்டு உட்காந்துருக்காங்க. அதனாலதான் யாருமே உள்ள விடல. மன்னரே வந்து திரும்பி தான் நின்றுட்டு இருக்காரு. ஹீரோயின் குளிக்கிற மாதிரி இருந்தனால இவங்க 2 பேரும் போய் பாக்குறாங்க. ஆனா ஹீரோ அந்த பாத்டப்குள்ள தான் இருக்காங்க. ஹீரோயின் வந்து பாத்டப்குள்ள தள்ளி அவங்களோட துணியை போட்டு மறைச்சு வச்சிருந்திருப்பாங்க. ஹீரோக்கு அவங்க சுத்தமா மூச்சே விட முடியல. ஆனா ஹீரோயினுமே அந்த பாத்டப்குள்ள தானே இருக்காங்க. அப்படியே ஹீரோ வந்து உள்ள தள்ளிட்டே இருக்காங்க. ஹீரோ மேல வந்துகிட்டே இருக்காரு. இந்த 2 பொண்ணுங்களுமே இங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனா அவங்க அக்காக்கு தான் தெரியும்ல, பாத்துட்டாங்களா, கண்டிப்பா இங்கதான் இருக்கா, அந்த பேட்டப்குள்ள தான் இருக்கான்னு நினைக்கிறேன், நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது மன்னர் வேண்டாங்கிறாரு. இல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகுது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்து அவங்க மூஞ்சிலே ஊத்திடுறாங்க. அந்த அக்காவுமே என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லும் போது, ஆமா இப்படி அத்தை மீறி என்னோட அடக்கம் நினைச்சா நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து ஊத்திட்டே இருக்காங்க. இல்ல நான் பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது அவங்க தலையை பிடிச்சி தண்ணிக்குள்ளே முக்கிடுறாங்க. அண்ணனுக்கு அதை பார்த்துட்டு கோவம் வந்துருது. அவங்க அக்காவை பிடிச்சி வெளியே தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது ஹீரோயின் டக்குனு பேட்டப்குள்ள அப்படியே முங்கிடுறாங்க. ஏன்னா ஹீரோ வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இங்க ஹீரோ வந்து அப்படியே சுத்தமா மூச்சை விட முடியாம இருக்காரு. இப்ப தண்ணிக்குள்ள தானே இருக்காங்க. அப்படியே கிஸ் பண்ணி மூச்சு கொடுக்குறாங்க. இப்பதான் கொஞ்சம் கான்சியஸ் ஆகுறாரு. அவருமே நிறைய பார்த்ததுமே சாரி நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு. இப்படி பண்ணாத, இது நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு போயிடுறாரு. கதையுமே சத்துட்டு எல்லாரும் வெளியே போயிடுறாங்க. இப்ப ஹீரோ வெளியே எடுத்தா மூச்சு பேச்சு இல்லாம இருக்காரு. ஹீரோனுக்கு பயமாயிடுது.
ஒருவேளை நம்ம கிஸ் பண்ணது பத்தலையோ, அவன் தான் அப்பவே கிஸ் பண்ண சொன்னான்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோ கான்ஷியஸ்ல தான் இருந்திருக்காரு. வேணுனே தான் இப்படி பண்ணியிருக்காரு. கண்ண முழிச்சு பார்க்கவுமே ஹீரோயின் இல்ல நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் சிரிக்கிறாரு. ஹீரோயின் புரியாம பார்க்குறாங்க. எதுக்கு இவன் சிரிக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் 2 பேருமே சேனல் உட்காராங்க. உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. கட் பண்ணி ஜியை தான் காமிக்கிறாங்க. போய் ஹீரோயின் மேல பழி சுமத்த பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறைக்குள்ள அடைச்சு அவங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு எப்படா வருமா அப்படின்னு சொல்லி லவ்வருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஓப்பன் பண்ணி வருது நம்ம ஹீரோயின் தான். நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் உனக்கு ஒரு ஸ்வீட் எடுத்துட்டு வந்தேன். எங்க அப்பா தான் போய் பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி என்ன எதுக்காக இப்படி பண்ற எல்லாமே என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட. அதுக்கும் நீ என் தங்கச்சியும் கிடையாது. ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது நீ தங்கச்சி இல்லைன்னு சொல்ற. ஆனா நீ எப்பவுமே உன் தங்கச்சி ஆயிட முடியாது. உன் தங்கச்சி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவ தான் அவங்களோட உண்மையான பொண்ணு. அவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும், உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது நானுமே எங்க அப்பாவோட பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி ஷீ கேட்குறாங்க. ஆமா ஆனா அவளை மாதிரி உனக்கு நல்ல குணம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. அடிக்கிற மாதிரி வரும்போது ஹீரோயின் திருப்பி அடிச்சிடறாங்க. கீழே விழுந்துடுறாங்க. அவங்க உங்க அப்பாவோட சீக்ரெட் அக்கௌண்ட்டை பத்தி எனக்கு சொல்லிடு, அப்ப மட்டும்தான் உன நான் வெளியே விடுவேன், இல்லை வெளியவே விட மாட்டேன் மன்னர்கிட்ட பேசி அப்படின்னு சொல்லும்போது நான் இதுக்காக சொல்லணும், அந்த சீக்ரெட் அக்கௌண்ட் எங்க இருக்கு நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி வளரிடுறாங்க. ஹீரோயினுமே சீக்ரெட் அக்கௌண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டினை கேட்டிருப்பாங்க. ஜியுமே வளரிடுறாங்க. அதாவது ஜியோட அப்பா இருக்காருல்ல, அவர் மக்களோட வரி பணத்துல ஏமாத்தி தனியா சேர்த்து வச்சுட்டு இருந்திருப்பாரு. அதை மன்னர் கணக்காட்டாம தனியா ஒரு அறையில தான் முடிச்சு வச்சிருப்பாரு. அதை தான் எங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஜி சொல்ல மாட்டாங்க. இப்ப இருக்க நிலைமைக்கு நானே கண்டுபிடிச்சுக்குவேன், நீ சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்பிடுறாங்க. ஜி என்னை வெளியே கூட்டு போ அப்படின்னு சொல்லி ஓடி வராங்க. ஆனா உள்ள வச்சு அடைச்சிடறாங்க காவலாளிகள் எல்லாருமே. இங்கே அப்படியே கட் பண்ணால் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. கண்ணாடி மண்ணுன்ட்டு அவருக்கு இருக்க வாழெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு மொத்தம் 3 வால் இருக்கும். இப்போ 2 தான் இருக்குது. ஹீரோயினுக்கு ஒன்று கொடுத்தனால அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் ஹீரோயினை கிஸ் பண்ணது எல்லாமே ஞாபகம் வருது. எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாமல் இது ஞாபகம் வருது அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ அப்படியே ஹீரோயினை காமிச்சா அந்த சீக்ரெட் அக்கௌண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. லைப்ரரியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு புக்காக தேடிட்டு இருக்கும்போது இங்கே ஹீரோக்கு ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி தோணுது. பக்கத்தில் வேற அந்த ஒயிட் ஃபாக்ஸ் ஸ்மெல் வருது. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு அங்கே லைப்ரரியில் லைட்டாக கையில் கீச்சிருது. ரத்தம் வரமே ஒரு பயந்துடுறாரு. வேக வேகமாக தேடி வராரு. ஹீரோயின் இங்கே தேடிட்டே இருக்கும்போது வெளியே யாரோ வர மாதிரி இருக்குது. யாரா இது அப்படின்னு சொல்லி வேக வேகமாக போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவ்வளோதான் நம்ம மாட்ட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது உள்ளே நம்ம ஹீரோ தான் வராரு. பார்த்ததுமே நீ எங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது அவர் கையெடுத்து காமிக்கிறாரு. பிளட்டாக இருக்குது. ஹீரோயின் கையில இந்த கீச்சிருக்கும்ல அதையே காமிக்கிறாரு. இல்லை தெரியாமல் எங்கள் கைப்பற்றுச்சு அப்படின்னு சொல்லும்போது சரி எதுக்காக எங்கள் தேடிட்டு இருக்க, என்ன தேடிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி சீக்ரெட் அக்கௌண்ட் இருக்கு அதாவது தேடிட்டு இருக்கேன். இந்த லஞ்சம் எல்லாம் போய் ஹீரோயின் அப்பா தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பழி சுமத்தி தான் அவங்க ஃபேமிலியே கொண்டிருப்பாங்க. அதுக்காக ஹீரோயின் இப்போ இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க. இவங்க மட்டும் லஞ்சம் வாங்கிட்டாங்க நான் நிரூபிச்சிட்டேன்னா எங்கள் அப்பா பேர் கிளியர் ஆயிரும், ஃபேமிலி பேரே கிளியர் ஆயிரும். அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சரி நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் தேடிட்டு இருக்கும்போது மேலே ஒரு பாட் விழுகிற மாதிரி வருது. ஹீரோ பார்த்ததுமே வேகமாக வந்து பிடிச்சிடுறாரு. ஆனால் ஹீரோயின் கொஞ்சம் க்ளோஸாக வந்துருப்பாரா. 2 பேருமே கொஞ்சம் ரொமான்டிக் ஆயிருது. அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ரியலைஸ் ஆகி ஹீரோ தள்ளலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது கால் தடிக்கு அப்படியே பின்னாடி விழுகிறாரு. அப்போ ஒரு சீக்ரெட் ரூம் ஓப்பன் ஆகுது. அதை பார்த்ததுமே ஹீரோயின் கையுமே பிடிச்சிடுறாரு. 2 பேரும் சேர்ந்து அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. அங்கதான் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருக்கு. ஹீரோயின் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ நீ தேடி வந்தது இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லவும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எடுத்து பார்க்குறாங்க. அப்போதான் அங்கே யாரோ வர சவுண்டு கேட்குது. 2 பேருமே இப்போதான் வெளியே போகலான்னு வந்திருப்பாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. உள்ளே வரது வேற யாரும் இல்லை, ஷீயோட அப்பா தான். யாரோ இருக்க மாதிரி இருக்கே, ரூம் எப்படி லாக் ஆகாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் தேடிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் நிற்கிற இடத்துல ஒரே ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு தான் இடம் இருக்கு. அப்போதான் மறைவா இருக்கும், இல்லைனா தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ டக்குன்னு ஹீரோயின் அப்படியே தூக்கிக்கிறாரு. 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக வேறு இருக்காங்களா, அப்படியே கண்ணு பார்த்துட்டே இருக்காங்க. ரொமான்டிக் ஆயிருது. ஆனால் ஷியோட அப்பா வந்து செக் பண்ணிட்டு யாரும் இல்லை போல அப்படின்னு சொல்லி நார்மலாக அப்படியே புக்கு பிடிச்சிருக்காரு. இவங்க 2 பேரும் அந்த கேப்ல எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஹீரோயின் வெளியே வந்ததுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு எனக்கு அந்த விஷ ஊசி குத்துச்சில்ல, அப்போ உன்னோட வால் ஒன்று நீ கொடுத்த அப்படிங்கிறத நான் கான்ஷியஸில் இருக்கும்போது பார்த்தேன். உனக்கு அந்த வால் ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்கணும், எதுக்காக எனக்காக அதை செலவு பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அந்த ஜெயிட்காக மட்டும்தான் அது எல்லாத்தையுமே பண்ணுறேன், வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ சமாளிக்கிறாரு. ஆனால் ஹீரோக்கு ஹீரோனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. 2 பேருமே ரூமுக்கு போயிடுறாங்க. ஆனால் 2 பேருக்குமே ஒரு மாதிரி அவங்க 2 பேர் கிஸ் பண்ணது பக்கத்தில் வந்ததால யோசனை வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஃபுல் முண்டே, அந்த கான்ட்ராக்ட் படி இன்னைக்கு 2 பேரும் ஒட்டுக்கா இருந்தே ஆகணும். ஃபின்ஃபிட் கான்ட்ராக்ட் அப்பதான் முழுமையடையும். யாராவது ஒருத்தர் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்க துரோகம் செஞ்சதா கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலுமே இருக்கு. அதுக்கு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஹீரோ இவங்களுக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிருது. எப்படி அவன்கிட்ட போய் இப்படி கேட்க முடியும், எப்படி ஒன்னா இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்க ஹீரோமே அதே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா 2 பேருக்குமே மனசுல 2 பேரோட மைண்ட் வந்துகிட்டே தான் இருக்கு. ஹீரோவால் ஒரு கட்டத்தில் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏஞ்சி ஹீரோயின் ரூமுக்கே வந்துடுறாங்க. ஹீரோயினுமே அப்போ தான் கரெக்டாக ஹீரோ கூப்பிடலாம் அப்படின்னு வெளியே வந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோ பார்த்து பயந்துடுறாங்க, வெளியே தள்ளி விட்டுறாங்க. எதுக்காக நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ வராத ரூமுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்காக நீ வெளியே வந்தேன்னு கேட்கும்போது இல்லை சும்மா காற்று வாங்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு நடிக்கிறாங்க. ஹீரோ இப்போ நான் வரணும்னு சொல்றியா வரக்கூடாதுன்னு சொல்றியா, மாற்றி மாற்றி நீ பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இல்லை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியே தள்ளி கதவை சாத்திடுறாங்க.
ஹீரோனால இங்கே ஃபீலிங்ஸ் சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியல. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் எக்ஸசைஸ் பண்ணலாம், நம்ம மைண்டெல்லாம் டைவர்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை மட்டும் கழட்டிட்டு புஷ்அப் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே ஹீரோயினுமே அதை யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன இவ்வளோ ஞாபகம் வருது, என்னதான் பண்ணுறது, இன்னைக்கு வர ஃபுல் மூன் டே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு கரெக்டாக தும்பல் வந்தது ஹச் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ அப்படியே புஷ்அப் பண்ணுற பொசிஷன்லேயே வந்து ஹீரோயின் மேலே விழுகிறாரு. அவர் வேறு ஷர்ட் இல்லாமல் இருக்காரா. ஹீரோயினுக்கு பார்த்ததுமே ரொம்ப அப்படியே ஃபீலிங்ஸ் ஆயிடுது. 2 பேராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அன்றைக்கி 2 பேரும் ஒட்டுக்காவும் இருக்காங்க. நீங்கள் 2 பேருமே கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. உடனே மன்னர் வராரு அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்குது. ஐயோ மறுபடியும் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக மன்னருமே உள்ளே வந்துடுறாரு. ஆனால் ஹீரோ அங்கே காணோம், ஹீரோயின் தான் இருக்காங்க. அப்போ தான் தூங்கி எந்திரிச்ச மாதிரி அப்படியே கொஞ்சம் சீன் போடுறாங்க. அவருமே சரி சரி நீ ட்ரெஸ் வேணால் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி திரும்பி நிற்கிறாரு. ஆனால் ஹீரோ கரெக்டாக மன்னர் பின்னாடியே தான் நின்றுட்டு இருக்காரு. ஆனால் மன்னர் வந்து பார்க்கல. ஹீரோயினும் வந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதை நான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், எனக்கு ரொம்பவே கவலையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கையெடுத்து வராரு தலைக்கிட்ட. அப்போ ஹீரோ அவங்க பின்னாடி இருந்து முறைச்சிட்டே இருக்காரு. ஹீரோயின் பார்த்துமே டக்குன்னு கையை பிடிச்சிடுறாங்க. நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் வரசரே அப்படின்னு சொல்லும்போது சரி சரி நான் கொஞ்சம் கவலைப்பட்டேனா அதான் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவருமே புரிஞ்சுக்கிறேன். ஹீரோயின் தொடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி ஸோ அவர் எதுவும் கட்டுக்கல. ஆனால் ஹீரோயின் பின்னாடியே பார்க்கும் என்னாச்சு என் மேலே ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி திரும்பி திரும்பி பார்க்குறாரு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாரு. ஆனால் எதுவுமே இல்லை. ஆனால் ஹீரோ பின்னாடியே தான் நின்றுட்டு இருக்காரு. மறைஞ்சு நிற்கவும் மன்னருக்கே கொஞ்சம் டவுட் ஆயிடுது, யாராவது பின்னாடி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. யாரும் இல்லை. அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு. ஹீரோ நல்லா மறைஞ்சு நின்றுட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் ஃபுல்லாக அப்படியே திரும்பி நிற்கும் போது ஹீரோ வந்து அப்படியே ஹீரோயினை தெரியாம கிஸ் பண்றாரு. ஹீரோயினுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே வெளிப்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. மன்னர் அந்த பக்கம் ஃபுல்லாக தேடிட்டு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி திரும்ப மறுபடியும் ஹீரோ போய் பின்னாடியே மறைஞ்சிக்கிறாரு. சரி சரி நான் கிளம்புறேன் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எங்க அப்படியே கட் பண்ணி ஜியை காமிச்சா உண்மையை சொல்ற லோஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லவ்வர் கிட்ட இருந்து ஒன்று வாங்குறாங்க. இதை வச்சு எப்படியாவது ஹீரோ நம்ம கவுத்தே ஆகணும், இதை குடிச்சா அவ கண்டிப்பா உண்மையை மட்டும் தான் சொல்லுவா, அப்பா முன்னாடி இதை காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையுமே போய் கூப்பிடுறாங்க. ஹீரோயினுமே தைரியமா வராங்க. ஆனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே சுத்தமா புரியல. அவங்க அப்பா முன்னாடி நின்றுட்டு இந்த மட்டும் நீ குடிச்சா உண்மையை மட்டும் தான் பேச முடியும், அப்பா ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது இது விஷமா இருந்தா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா இப்போதான் நான் குடிச்சு பார்த்தேன், அது விஷம்லாம் இல்லை, உண்மையை மட்டும் தான் சொல்லுவாங்க, நீ குடி அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னால எதுவுமே சொல்ல முடியாமல் குடிக்கிறாங்க. குடிச்சதுமே ஜி நீ வந்து ஷீ கிடையாது தானே அப்படின்னு சொல்லும்போது ஆமா நான் ஷீ கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒத்துக்கிறாங்க. அப்பாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது, என்ன இவ எப்படி ஏமாத்திட்டா நம்மள அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நான் எப்படி ஷீயா இருக்க முடியும், நீ தானே ஷீயை கத்தியால குத்தி கொன்ன அப்படின்னு சொல்லும்போது அப்பாவுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகிடுது. என்ன இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்லை இல்லை நான் எதுவும் பண்ணல, அவதான் தண்ணியில முழுகி செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி ஜி சொல்றாங்க. நீ தானே சொன்ன இதை குடிச்சா உண்மை மட்டும் தான் பேச முடியும், அது மட்டும் இல்லாமல் நீ கத்தியால் குத்துறன்னு மட்டும் தான் நான் சொன்னேன், தண்ணிக்குள்ளே முழுகி செத்து போனான்னு நான் சொல்லவே கிடையாது, இப்போயாச்சும் புரியுதா நீ தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும்போது அப்பாவுக்கு டென்ஷன் ஆகிடுது. இவங்க 2 பேரையுமே கொல்லுங்க, இவங்க 2 பேருமே உயிரோட இருக்க தகுதி இல்லாதவங்க, நம்மளை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆணையிட்டோன்னே எல்லாருமே அடிக்க வராங்க ஹீரோயினை. ஆனால் அப்பா அதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஒரு அடி அடிச்சிருப்பாங்க, தலையில் வேற ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. இங்கே ஹீரோவை காமிச்சா ஒயிட் ஃபாக்ஸ் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருது, அந்த லவ்வர் தான் அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறார். 2 பேரும் பயங்கரமா கத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இவருக்கு அப்படியே தலையில் ரத்தம் வர ஆரம்பிக்குது. புரியுது ஹீரோயினுக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவர் அப்படியே கத்தியால குத்திடுறாரு ஒயிட் ஃபாக்ஸை. இங்க மறுபடியும் ஹீரோயினை காமிச்சா தலையில் ரத்தம் வரதுல அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்பவுமே இவங்க 2 பேத்து கொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது ஜி வந்து அப்படியே கத்தி எடுத்து அவங்க அப்பா கழுத்துலேயே வைக்கிறாங்க, எல்லாத்துட்டையும் சண்டை போட்டுட்டு. நான் எதுவுமே பண்ணல, நான் உங்களோட மக தான், பாவ போய் சொல்றா அப்படின்னு சொல்லவும் இப்போதைக்கு இவ்வளோ நம்ம ஏதாவது பண்ணா பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு புரியுது. ஸோ நீங்க ஜி எதுவும் பண்ணாதீங்க, ஷீயை மட்டும் கொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கை காமிச்சிடுறாரு. கொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் ஆட்கள் எல்லாமே கொல்றதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா ஹீரோயின் என்ன பண்றதுன்னே தெரியாம நின்று வந்திருப்பாங்க. இப்போ அங்கே தான் கண்டினியூ ஆகுது. காவலர்கள் எல்லாருமே அப்படியே வெட்டுற மாதிரி வந்துடுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அப்படியே வாழை பிடிச்சிடுறாரு. என்னடா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் தான் ஹச் அப்படின்னு சொல்லி தும்பிருப்பாங்க. எல்லாரையும் அடிச்சு போட்டுடுறாரு. ஹீரோயினுமே அப்பா அப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கதான் ஜி வந்து அவங்க அப்பா கழுத்திலேயே கத்தி வச்சு நின்றுட்டு இருக்காங்கல்ல. ஹீரோ அவங்க 2 பேருக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறாரு, நீங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பா யோசிக்கவே இல்லை, டக்குன்னு ஜியை வந்து கத்தியால குத்திடுறாரு எடுத்து. ஜி நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க, எப்போதுமே நீங்க என்னை ஒரு பொண்ணாவே பார்க்க கிடையாது, எப்ப பார்த்தாலும் நீங்க ஷீயவே தான் பொண்ணா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விழுந்து இறந்து போறாங்க. ஜியோட அப்பா வந்து எப்பவுமே ஷீயை தான் அவரோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதனாலதான் இவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டா எல்லாமே பண்ணிருப்பாங்க. இந்த கோவத்தில் தான் அவங்க தங்கச்சியுமே குத்தி கொலை பண்ணி தண்ணியில தள்ளி விட்டுருப்பாங்க. இப்ப எல்லாமே அது காமிக்கிறாங்க நமக்கு. ஹீரோயின் இப்படியே வாழை வாங்கிட்டு அவங்க அப்பாவை நோக்கி தான் வராங்க. சொல்லுங்க எதுக்காக நீங்க மோ ஃபேமிலி பேனை இப்படி பழிய போட்டீங்க, என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது ஓ நீ அந்த தப்பிச்சு போன பொண்ணா அப்படின்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, மூ ஃபேமிலி வந்து அழிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் இந்த மாதிரி பொய்யா பழி போட்டு உங்கள் குடும்பத்தையே நான் அழிச்சேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. உங்ககிட்ட யார் சொன்னா அப்படின்னு சொல்லி மிரட்டி கேட்கும்போது என்கிட்ட வந்து அந்த குடும்பத்தில் ஒருத்தர்கிட்ட ஜேடு இருக்குது, அந்த ஜேடு எனக்கு வேணும், அதுக்காக அந்த குடும்பத்தை அழிச்சிருங்க அப்படின்னு தான் சொன்னாங்க, அதனால தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ஏன்னா ஹீரோயினுக்குள்ள தானே அந்த ஜேடு இருக்குது. அப்படியே கத்தியை வச்சு அவரோட நெஞ்சிலே இறக்கிடுறாங்க ஹீரோயின். ஹீரோக்கு புரியுது இவ ரொம்ப கஷ்டப்படுவா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு பக்கத்தில் வரும்போது ஹீரோயின் என்கிட்ட எதுவும்
பேசாத. நான் பேசுற நிலைமையில இல்ல. என் குடும்பத்தையே அழிச்சுட்டாங்க. ஆனா எதுக்காகன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா நான் தான் காரணம்னு நெனைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்குள்ள தான் அந்த ஜேட் இருக்கு. யார் அந்த ஜேட தேடுறா? அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் சொல்றாரு, கண்டிப்பா அது வந்து ஒயிட் ஃபாக்ஸ் இனத்த சேர்ந்தவங்களா தான் இருக்கணும். அவங்களுக்கு தான் அந்த ஜேட் ரொம்பவே முக்கியம். அவங்களுக்கு நெறைய பவர்ஸ் கிடைக்கும். நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். இல்லன்னா மறுபடியுமே உனக்கு பாதிப்பு வர நெறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, என் குடும்பம் அழிஞ்சதுக்கு நானே காரணமாயிட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா இருக்காங்க ஹீரோயின். அங்க அப்படியே பனியெல்லாம் பொழிஞ்சிட்டு இருக்கு. ஹீரோவுமே சரி கொடைய பிடிக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு வரும்போது அப்படியே தட்டி விட்டுர்றாங்க. "என்ன விடு, நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு நெனைக்கிறேன். கொஞ்ச நேரம் என்ன விட்டுரு தனியா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. இவருமே பின்னாடியே இருக்காரு. ஏன்னா ஹீரோயின் ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு கூடவே இருக்காரு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கான். அது யாருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, "ஆமா கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ட்ட ஒரு பிளான் இருக்கு" அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இங்க அப்படியே கட் பண்ணி மார்னிங் காமிச்சா மன்னர் முன்னாடி அப்படியே ரொம்ப சோகமா உட்காந்துருக்காங்க. "நீ கவலைப்படாத. உங்க அக்காவும், உங்க அப்பாவும் இறந்துட்டாங்க. அதனால நீ ரொம்ப சோகமா இருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஆனா இப்பதான் நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் எப்பவுமே உனக்கு கூட இருப்பேன்" அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு மன்னரு. அப்போ ஒரு உயில் மாரி ஹீரோயின் குடுக்குறாங்க. அதுல எனக்கு அப்புறம் வர சொத்து எல்லாமே என் பொண்ண தான் சேரும். அதாவது ஷீய தான் சேரும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு. அதாவது ஹீரோயின் தான் வாரிசு அப்படின்னு தான் அதுல இருக்கு. மன்னருமே பார்த்துட்டு, "நீ ரொம்பவே நல்ல பொண்ணு. உனக்கு ரொம்பவே நல்ல மனசு. உனக்கு இது கிடைச்சதுல நான் ரொம்பவே சந்தோஷம் தான் படுறேன். அவர் கரெக்ட்டா தான் பண்ணியிருக்காரு" அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு உயில் எடுத்து காமிக்கிறாங்க. "இது என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, "இது என்ன உயில் மாரியே இல்லையே" அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதுல ஒரு ரகசியம் இருக்கு. இந்த மாரி ஃபேமிலி மேல நாங்க பொய்யா பழி போட்டு தான் கொன்னுட்டோம். அவர் எந்த தப்புமே பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லா ஆதாரமே அதுல இருக்கு. அதுல வந்து கைரேகையுமே இருக்கு. அவங்க அப்பா கிட்ட இருந்து இவங்க தான் வாங்கியிருப்பாங்க கைரேகைய. அதுவும் ரத்தத்தாலயே வாங்கியிருப்பாங்க. "என்ன இது?" அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கோவப்படுறாரு. "என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. "இல்ல நீ பண்ணணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்ல. உங்க அப்பாவும் அக்காவும் பண்ண தப்புக்கு எப்பவுமே நான் உன்ன பழி வாங்க மாட்டேன். ஏன்னா நீ ரொம்பவே நல்ல பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆக்ட் பண்ற மாரி வராரு. அங்க வெளிய பார்த்தா ஹீரோ பார்த்துறாரு. வேக வேகமா வந்து ஒரு ஸ்வீட் எடுத்து நடுவுல நீட்டுறாரு. "என்ன இது?" அப்படின்னு சொல்லி மன்னர் கேட்கும்போது, "இல்ல உங்களுக்காக ஸ்வீட் எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லி நடிக்கிறாரு. ஹீரோயினுமே, "கொஞ்சம் மன்னிச்சிருங்க. அவன் அப்படிதான் கொஞ்சம் பேசுவான். ஆனா ரொம்பவே நல்லா காவல் பண்ணுவான். என்னோட அசிஸ்டன்ட் தான். ரொம்ப நல்லவன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன இத பண்ணிட்டு இருக்கான்? உனக்கு மரியாதையே தெரியல" அப்படின்னு சொல்லி மன்னர் கோவப்பட ஆரம்பிச்சிடுறாரு. "இல்ல, இல்ல அவன் என்னோட பிரதர் மாரி. தயவு செஞ்சு அவன மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டாலும், "சரி பிரதரா" அப்படின்னு சொல்லி விட்டுர்றாரு. ஆனா ஹீரோ அடங்குற மாரியே இல்ல. அவங்க பேச வரும்போதெல்லாம், "டீ குடிக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி நடுவுல நடுவுல போட்டு குடுக்குறாங்க. ஹீரோயின் வந்து, "குடுங்க குடுங்க நான் போட்டு தரேன் உங்க 2 பேருக்கும்" அப்படின்னு சொல்லி மெதுவா போய் டீ போட்டு மன்னருக்கு குடுக்கலாம் அப்படின்னு வரும்போது டக்குன்னு வாங்கி இவரு குடிச்சிடுறாரு. மன்னருக்கு டென்ஷன் ஆகிருது. "நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? நான் மன்னர். என்கிட்டயே நீ மோதுறியா? வா 2 பேரும் ஒட்டுக்கா சண்டை போட்டு பார்க்கலாம். யார் வின் பண்றான்னு பார்த்துரலாமா?" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் தடுக்குறாங்க. "வேணாம் மன்னிச்சிருங்க அரசரே" அப்படின்னு சொல்லி. ஆனா ஹீரோ ஃபர்ஸ்ட் ஆளா போய் நிக்கிறாரு சண்டைக்கு. ஹீரோயின் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு, "மன்னிச்சிருங்க. இனிமேல் இப்படி நடக்காம நான் பார்த்துக்கிறேன். அவன் வந்து ரொம்பவே நல்லவன் தான்" அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்காக பேசுறாங்க. "சரி நாளைக்கு வந்து லேண்டர்ன் ஃபெஸ்டிவல் இருக்கு. உனக்கு தெரியும்ல. அதாவது அந்த விளக்கு மாரிலாம் செஞ்சு தண்ணியில மிதக்க விடுவாங்கல்ல, அப்புறம் பறக்க விடுவாங்க. அந்த மாரி ஒரு ஃபெஸ்டிவல் தான். நீ வந்தக்கப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல். ஸோ மறக்காம வந்துரு" அப்படின்னு சொல்லி மன்னர் இன்வைட் பண்றாங்க. ஹீரோயினுமே, "கண்டிப்பா வந்துடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க பேசுறத பார்த்து ஹீரோக்கு தான் டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே தான் காமிக்கிறாங்க அந்த ஃபங்ஷன்ல. மன்னர் வந்ததுமே இங்க ஹீரோயின காணோம் அப்படின்னு தான் தேடிட்டு இருக்காரு. ஹீரோயின் கரெக்ட்டா அப்பதான் என்ட்ரி குடுக்குறாங்க. அப்படியே வணங்கிட்டு, "உங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ணவா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஓ பண்ணேன்" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ஊர்ல எல்லாம் வழக்கமா அந்த நெருப்பு வச்சு ஒரு டான்ஸ் ஆடுவாங்க போல. அந்த மாதிரி தான் ஹீரோயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அப்படியே கங்கெல்லாம் பறக்கும்போது ஹீரோயின் ரொம்ப அழகா தெரிறாங்க அந்த வெளிச்சத்துல. மன்னருமே அப்படியே மயங்கி பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோவ பார்த்தா அவருமே அதே மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கண்ணு ஃபுல்லா லவ் தான் இருக்கு. பார்த்துட்டே இருக்கும்போது மன்னர் பார்க்குறதையுமே இவரு பார்க்குறாரு. "என்ன இவன் இப்படி பார்க்குறான்?" அப்படிங்கிற மாரி ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. அப்ப கரெக்ட்டா ஹீரோயின் தடுக்கி விழுகிற மாரி போம்போது வேகமா போய் ஹீரோ பிடிச்சிடுறாரு. மன்னர், "என்ன பண்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, இல்ல அவன் என்னோட கார்ட்ல அதனால தான்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து அப்படியே சமாளிக்கிறாங்க. "சரி, சரி" அப்படின்னு சொல்லி அப்பதான் கொஞ்சமா ஆஃப் ஆகுறாரு. ஹீரோயின் அப்படியே ஸ்பீச் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. "இந்த நல்ல நாள்ல உங்களுக்கு இன்பமும், சந்தோஷமும், அது மட்டும் இல்லாம நிம்மதியும் பெருகட்டும்" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு டென்ஷன் ஆயிருது. கைய அப்படியே தரத்தரன்னு இழுத்துட்டு வந்துடுறாரு. மன்னர் விட்டு அங்கருந்து இறங்கி வந்துருவார் போல. "என்ன பண்ற?" அப்படிங்கிற மாரி தான் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின், "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கைய விடு" அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ எதுக்காக வந்தங்கிறதையே மறந்துட்ட. பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்த. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு மன்னர் கூட என்ன பண்ணலாம்? மன்னர்கிட்ட எப்படி பேசலாம் தானே இப்ப பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் நல்ல ஆளு தெரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு புரியலையா? என்னோட ஃபேமிலி நேம நான் கிளியர் பண்ணணும். அதுக்கு எனக்கு பவர் வேணும், அதிகாரம் வேணும். அது யார்கிட்ட இருக்குன்னா மன்னர்கிட்ட தான் இருக்கு. நான் அதுக்காக மட்டும் தான் இத பண்றேன். வேற எதுக்காகவும் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நான் உன்ட்ட ஒண்ணு சொல்லவா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ ஆனா பேசவே மாட்றாரு. "இன்னைக்கு லேண்டர்ன் ஃபெஸ்டிவல். இன்னைக்கு உனக்கு சந்தோஷமும், மகிழ்ச்சியும், அது மட்டும் இல்லாம உன் பர்த்டேவும் சிறப்பா அமையட்டும்" அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஹீரோ அப்படியே பார்க்குறாரு. "உன்னோட பர்த்டே கிஃப்ட்டா தான் இன்னைக்கு நான் பெர்ஃபார்மன்ஸே பண்ணேன். அது உனக்கு தெரியலையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹீரோயின் அப்படி சொல்றத. ஆனா அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் இவருக்கு ஞாபகம் வருது. இவர் கிளான்ல எல்லாருமே அந்த உறைஞ்சு போறதுக்கு முன்னாடி ஒட்டுக்காவே தான் இருந்திருப்பாங்க. இதே மாதிரி லேண்டர்ன் ஃபெஸ்டிவல்ல இன்னொரு பொண்ணுமே சொல்லியிருப்பாங்க இவருக்கு. "உன்னோட சந்தோஷம் எல்லாமே பெருகட்டும். ஹாப்பி பர்த்டே" அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸுமே பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு.
ஹீரோயினுமே, "நீ வந்து எப்பவுமே இதே மாரி சந்தோஷமா இரு. ஆனா என்னால தான் இருக்க முடியல. எங்க அம்மா எப்பவுமே இந்த நாளன்னைக்கு ஒரு கேக் செஞ்சு தருவாங்க. ஆனா இந்த டைம் செஞ்சு தர முடியாதுல்ல. இப்ப மட்டும் இல்ல. இதுக்கப்புறம் எப்பவுமே அந்த கேக் என்னால சாப்பிட முடியாது." அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே அந்த ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்சு நைட் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் தனியா இருக்கும்போது ஹீரோ வராரு. "இந்தா" அப்படின்னு சொல்லி ஒரு பேக் குடுக்குறாரு. "என்ன இது?" அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா, உள்ள கேக் தான் இருக்கு. ஹீரோயின், "ஏய் கேக் வாங்கிட்டு வந்தியா?" அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க. இப்ப அப்படியே ஃப்ளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. இவரு அப்படியே போய் ஒரு தங்க கட்டி அவர்ட்ட குடுத்துருப்பாங்க. "இந்தா இங்கேருந்து ஓடிரு" அப்படின்னு சொல்லவும், அவனுமே கடைய விட்டு ஓடிருப்பான். அங்க இருக்க மாவெல்லாம் எடுத்து இவரே அப்படியே கஷ்டப்பட்டு பெனஞ்சு எல்லாம் செஞ்சு ஃபேஸ் எல்லாம் மாவாக்கி ஒரு கேக் செஞ்சிருப்பாரு. அதுவும் இவர் வந்து ஃபோனிக்ஸ் காட், அதாவது சாவே இல்லாத ஒரு கடவுள் தான். அதே மாரி ஷேப்ல தான் செஞ்சிருப்பாரு. ஹீரோயின்ட்ட குடுக்கும்போது, "ஏய் இது ஃபோனிக்ஸ் தானே?" அப்படின்னு சொல்லவும், ஹீரோ டக்குன்னு பிடுங்கிடுறாரு. "ஒண்ணும் இல்ல போ" அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் கேக்கு தான் எனக்கு தெரியும். நான் சும்மா சொன்னேன். குடு குடு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பின்னாடியே தொரத்திட்டு வராங்க. ஹீரோ ஆனா குடுக்குற மாரியே இல்ல. இவங்களுமே 2 பேரும் விளையாண்ட்டு இருக்காங்க. "கிஃப்ட் எல்லாம் ரிட்டர்ன் வாங்கக்கூடாது குடு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வாங்கி, "நான் சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. இங்க அப்படியே கட் பண்ணா இப்ப மார்னிங் தான் காமிக்கிறாங்க. அரசர் ஹீரோயினுக்காக ஒரு நல்ல ட்ரெஸ் தச்சு தரணும். அதுல வந்து தங்க ஜரிகைலாம் நெறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அளவெடுக்கிறதுக்கு நெறைய பேர கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்க அளவு எடுத்துட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு லைட்டா தொடும்போது கூசுது. சிரிச்சுட்டே இருக்காங்க. "நீங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்கீங்க" அப்படின்னு சொல்லும்போது, "இருங்க இருங்க நானே வந்து அளவெடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அரசர் எந்திச்சு வராரு. ஏன்னா ஹீரோயின் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல. இதுதான் சாக்கு, இப்படியே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. "எனக்கு எல்லா சைஸும் தெரியும். நானே சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைஸும் கரெக்ட்டா சொல்லிட்டு இருக்காரு. அரசர் சந்தேகமா பார்க்கும்போது ஹீரோயின் சொல்றாங்க, "இல்ல இல்ல அவன் தானே என்னோட அசிஸ்டன்ட். எப்பவுமே இதே மாரி தான் எனக்கு ரொம்ப கூசுமா, அதனால அவன் தான் அளவு சொல்லுவான். அதான் உனக்கு தெரியுது" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா ஹீரோ ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு மன்னரோட காது கிட்ட போயிட்டு, "இது மட்டும் இல்ல அவளோட எல்லா அளவும் எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்துறாங்க. மன்னனுக்கு அப்படியே டென்ஷன் ஆகிருது. ஹீரோயின் புரிஞ்சதுமே, "இல்ல இல்ல இன்னொரு நாள் அளவு எடுத்துக்கலாமா? எல்லாரும் கிளம்புறீங்களா? நல்லா இருக்குமே" அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிக்கிறாங்க. அரசருக்கு டென்ஷன் ஆகுது. அப்படியே முறைச்சிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயின் ஹீரோவ பார்த்து, "என்னதான் நீ பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு தான் அவரோட ஹெல்ப் வேணும்னு நான் சொல்றேன்ல. அப்பதான் என் ஃபேமிலி கேஸ என்னால முடிக்க முடியும்" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் தேவையில்ல. நான் கேஸ் டீட்டெயில் எல்லாமே செக் பண்ணிட்டேன். நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன். அவரோட ஹெல்ப்லாம் உனக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு ஜெலஸா இருக்கா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. "இல்ல அதெல்லாம் கிடையாது. என்னால ஹியூமன்ஸ் மாரி ஃபீலிங்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லி டக்குனு திரும்பி அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோயின் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. "ஒத்துக்க மாட்டியே" அப்படிங்கிற மாரி. இப்ப அப்படியே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. இப்பதான் ஜி ஃபேமிலில எல்லாருமே இறந்துட்டாங்கல்ல. அதனால வீடு ஃபுல்லா இவங்களுக்கு தான் சொந்தம். சரி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தேடிட்டு இருக்காங்க. அப்ப எவிடன்ஸுமே ஒண்ணு கிடைக்குது. என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அவங்க வந்து ஒரு கேண்டில் ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க. அது அணைஞ்சிருது. உங்களுக்கு பயமாயிடுது. யாரோ வந்துட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, கரெக்ட்டா ஹீரோ அங்க வந்து நிக்கிறாரு. கேண்டில் கையில வச்சிருக்காரு. "நீ பாரு" அப்படின்னு சொல்லி பக்கத்துலயே நின்னுட்டு இருக்காரு. ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அதுல என்னென்ன பிளான் போட்டாங்க, எதுக்காக கொன்னாங்கன்னு சொல்லி எல்லாமே எழுதியிருக்கு. ஹீரோனுக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்படியே அங்கருந்து அப்படியே அழுதுட்டே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கைய அப்படியே எடுத்து பார்த்தா ரத்தம் வருது. என்னடா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் அவங்களே ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கிளாஸ் வச்சு அப்படியே கையில உள்ளங்கையில குத்திடுறாங்க. ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஹீரோ பார்த்ததுமே வேகமா போறாரு. ஆனா அந்த டீப்பா குத்துனனால அப்படியே வாயில இருந்தெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. ஹீரோ வேகமா போய் அப்படியே ஹக் பண்ணி உட்காந்துடுறாரு. ஹீரோயின் பயங்கரமா அழுகுறாங்க. எதுக்காக இப்படி பண்ணாங்க? இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னோட ஃபேமிலி கொண்டிருக்காங்க. எல்லாம் என்னால தானே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோமே ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா அந்த எவிடன்ஸ் வந்து கீழே தான் விழுந்திருக்கும். அந்த ரோலே அப்படியே எரிய ஆரம்பிக்குது. ஹீரோ என்னது அப்படின்னு சொல்லி புரியாம பார்க்கும்போது அங்க சில்வர் ஃபாக்ஸ் கிளானை சேர்ந்த லீ அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு கேரக்டர் வராங்க. "நீ தானே அந்த மூ ஃபேமிலியோட பொண்ணு, உன்னை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், ஒழுங்கா எங்க கூட வந்துரு" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின், "என்னை எப்படி நீங்க கூட்டு போவீங்க? இப்ப நான் மன்னரோட கண்ட்ரோல்ல இருக்கேன், மன்னர் கீழே இருக்கேன், என்னை உங்களால கூட்டு போகவே முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. சில விஷயங்களுக்கு மன்னரோட அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. நாங்க வந்து காவல் படை. நாங்க வந்து ஒரு தப்பா இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு தெரிஞ்சா, அது கண்டிப்பா பண்ணிக்கலாம். மன்னரோட பெர்மிஷன் இல்லாமயே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வர பார்க்குறாங்க. ஹீரோ எல்லாத்தையுமே அடிச்சு போடுறாரு. ஆனா அந்த லீ அப்படிங்கிறவன் கரெக்ட்டா ஹீரோயினோட கழுத்திலே கத்திய வச்சு மிரட்டுறான். "நீ அமைதியா இல்ல அப்படின்னா நான் ஹீரோயின கொன்றுவேன்" அப்படின்னு சொல்லவும் ஹீரோவுமே அமைதியாயிடுறாரு. 2 பேரையுமே அடிச்சு போட்டு ஒரு ரூம்ல வந்து கட்டி போட்டுறாங்க. ஹீரோ கண்ண முழிச்சு பார்த்து, "நம்ம எங்க இருக்கோம்?" அப்படின்னு சொல்லும்போது, "லீயோட ரூம்ல தான் இருக்கோம் நம்ம. அவன் தான் இந்த மாதிரி நம்மள சீக்ரெட்டா வச்சிருக்கான். இங்க வந்து இப்படியே நம்ம தப்பிக்கணும், வந்துருவான்" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பக்கத்துல கத்தி அப்படியே தூக்கி போடுறாரு. ஹீரோயின் கையிலே கரெக்டா போய் பட்டு அந்த பேண்ட் எல்லாம் கட் ஆயிருது. வேகமா இன்னொரு கையில இருக்க பேண்ட் எல்லாம் கழட்டிட்டு ஹீரோக்குமே வந்து சங்கிலிலாம் கழட்ட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. "சரி வா போலாம்" அப்படின்னு சொல்லி கரெக்டா வெளியே வரும்போது லீ அங்க வந்துடுறான். "எங்க தப்பிச்சு போக பாக்குறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து நிறைய சக்தி இருக்கு போல. சில்வர் ஃபாக்ஸ் கிளான்ல இருக்கனால ஒரு சக்தி அப்படியே ஹீரோ மேல போடுறான். அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹீரோயின் மேல படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் மறைச்சு நிக்கிறாரு. அவர் மேல தாக்குனதுல இவருக்குள்ள ஒரு மான்ஸ்டர் இருந்திருக்கும்ல, ஒயிட் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து வெளியே வந்துருது. இப்ப ஹீரோ அவரோட ஃபுல் சக்தியில இருக்காரு. ஹீரோயின் கூட வேற அந்த கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அதுலயுமே இவருக்கு வந்து நெறைய சக்தி கிடைச்சிருக்கும். எல்லாத்தையுமே சேர்த்து அவன ரொம்ப அடிச்சிடுறாரு லீய. அவனால சுத்தமா ஒண்ணுமே பண்ண முடியல. இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஓட பார்க்கும்போது, அவரோட மந்த சக்தி வச்சு அப்படியே கட்டி போடுறாரு. ஹீரோயின் கிட்ட ஒரு சாட்ட மாரி ஒண்ணு குடுத்துட்டு, "நீ உன்னோட வேலைய பாரு" அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்காக என் குடும்பத்த கொன்ன?" அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடிக்கிறாங்க. இவன் தான் எல்லா குடும்பத்தையுமே கொன்றுப்பான் போல. அவன் அப்பவுமே வாய தொறக்கவே மாட்டான். ஹீரோயின் அடி அடின்னு அடிச்சதெல்லாம் அவன் இறந்தும் போறான். ஹீரோ வந்து அவன் செத்துட்டான். "நீ வந்து நல்ல வேலை பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்காரு.
ஹீரோயின் ஆனா, "அப்பா நான் வந்து உங்களுக்காக பழி வாங்கிட்டேன். ஆனா இன்னும் உங்க பேர மட்டும் கிளியர் பண்ணல. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே எரிஞ்சிருச்சு. நான் கண்டிப்பா உங்க பேர கிளியர் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருக்காங்க. "சரி வா போலாம்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அப்படியே கைத்தாங்களா கூட்டு போறாரு. அப்பதான் காமிக்கிறாங்க, ஹீரோ உடம்புலருந்து அந்த டீமன் வெளிய வந்துச்சுல்ல, அது கரெக்ட்டா போய் இறந்து போன லியோட உடம்புக்குள்ள வந்துருது. இனிமேல் நான் இந்த உடம்புல தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்குது. இங்க ஹீரோவையும் ஹீரோயினும் காமிச்சா தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப எவிடன்ஸ் எல்லாமே அழிஞ்சு போச்சு. இனிமேல் நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. "கவலைப்படாத, நம்ம எவிடன்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். வேற எங்கேயாவது கண்டிப்பா எவிடன்ஸ் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த ஜேடு என்னதான் பண்ணுது? எதுக்காக எல்லாருமே இதையே தேடுறாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு ஃபிளாஷ்பேக் ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 100 வருஷத்துக்கு முன்னாடி 2 கிளான் இருந்துச்சு. எங்களோட கிளான் ஒண்ணு. எங்க கிளான் பேர் வந்து ஃபயர் கிளான். இன்னொரு கிளான் இருந்துச்சு. அதுதான் ஒயிட் ஃபாக்ஸ் கிளான். ஃபயர் கிளான் கிட்ட ஒரு ஜேடு இருந்துச்சு. அது வந்து சூரியன் மாதிரி ரொம்பவே பிரகாசமா இருக்கும். எப்படி நம்ம சூரியனை பார்க்கும்போது நம்ம கண்ணெல்லாம் கொசுதோ, அதே மாதிரி கெட்டவங்க வந்தா உடனே அந்த ஜேட் வந்து காட்டி கொடுத்துரும், அழிச்சிரும். அந்த ஜேட் இருந்தனால எங்க கிளான்ல இருக்க எல்லாத்துக்குமே மற்றவங்களோட கஷ்டத்தை வந்து பார்க்க முடியாத சக்தி கூட இருந்துச்சு. நான் தான் அந்த கிளானோட தலைவராக கூட இருந்தேன். இப்படி இருக்கும்போது தான் ஒயிட் பாக்ஸ் கிளானுக்கு எப்படியோ அந்த ஜேடு எங்க கிட்ட இருக்கிறது தெரிய வந்துருச்சு. எங்க கிட்ட வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சஸ் கேட்டாங்க. நான் தான் மன்னரா இருந்தேன். அதனால நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எங்க 2 கிளானுக்குள்ள ஆல்ரெடி நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பேசி தான் என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க. நானுமே ஒத்துக்கிட்டேன், மக்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்க வேலையை கட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த ஜேடு அவங்க எங்க கிட்ட இருந்து எடுத்துட்டாங்க. அதோட ரிசல்ட்டா எங்க குடும்பத்துல இருந்த எல்லாருமே உறைஞ்சு போயிட்டாங்க. என்ன தவிர எங்கிட்ட இருந்த பவர்ஸ் எல்லாமே போயிடுச்சு. என்னால இப்ப வலிய வந்து சுத்தமா உணரவே முடியாது. எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, டேஸ்ட் சென்ஸும் இல்ல, எதுவுமே இல்லாம போயிடுச்சு. எல்லாமே அந்த பிரின்சஸ் பாய்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுமே இந்த கதையெல்லாமே கேட்டு வச்சுக்கிறாங்க. ஜேடு அதுக்கப்புறம் எங்க போச்சுனே தெரியல. 2 கிளானுமே நாங்க இப்ப தேடிட்டு இருக்கோம். ஆனா எப்படி உனக்குள்ள வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. "உனக்கு பயமா இல்லையா? உனக்குள்ள இந்த ஜேடு இருக்கு. அதை எடுக்கும்போது உனக்கு ரொம்பவே பெயினா இருக்கும். அது வந்து நீ சாகுற வரைக்கும் உனக்கு ரொம்பவே எரியிற மாதிரி ஒரு வலியை கொடுக்கும்" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க. "உங்களுக்கு பயமா தான் இருக்கு, ஆனா எதுவுமே காமிச்சிக்க மாட்டாங்க. அப்படிலாம் இல்ல, உன்னோட கிளானை நான் காப்பாத்துவேன், நீ கவலைப்படாத, எல்லாமே சரியாயிரும்" அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு புரியுது பயப்படுறா, ஆனா சொல்ல மாட்டான்னு சொல்லி. ஹீரோயின் வேற தோல்ல சாஞ்சிட்டே இதெல்லாம் பேசிட்டு இருந்திருப்பாங்களா. ஹீரோக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிடுது. 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி மார்னிங் காமிச்சா ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கும் போது யாரோ ரூம்ல இருக்க மாதிரி இருக்கு. ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பார்த்தா அங்க வேற ஒரு பொண்ணு நிக்கிறாங்க. யாரு நீ அப்படின்னு கேட்கறக்குள்ளயுமே அவங்க கடத்திட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிடறாங்க. "எதுக்காக இப்படி பண்ற? யாரு நீ?" அப்படின்னு கேட்கும்போது, "நீ சாக போற, நான் யாருன்னு தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற? அந்த ஜேடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஒரு நிமிஷம் இரு, நீ பாய்லியா?" அப்படின்னு சொல்லி கரெக்டா கேட்குறாங்க. ஹீரோ சொல்லிட்டு இருந்திருப்பார்ல அந்த ஒயிட் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தான் இவங்க. இங்க ஹீரோ நினைச்ச மாதிரியே காலையில இப்படி ஸ்வீட் எல்லாம் எடுத்துட்டு ஹீரோயினை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. ஆனா ஹீரோயினை காணோம், எங்க போனா இவ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த ஒயிட் ஃபாக்ஸ் எல்லாருக்குமே முடி மாதிரி கொஞ்சம் வரும். இப்போ எப்படி கேட்ஸ்க்குலாம் நமக்கு வருது, அதே மாதிரி தான். அதை பார்த்ததுமே யாரோ ஒயிட் ஃபாக்ஸ் வந்திருக்காங்க, ஹீரோயின் டேஞ்சர்ல இருக்கா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு. "நீ கூப்பிடு, நீ கூப்பிடு" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு. ஏன்னா ஹீரோயின் தான் தும்முனா ஹீரோ அங்கே போயிடுவார்ல, தும்பு அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கும்போது ஹீரோயின் அங்கே, "நீ யாரு, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, எனக்குலாம் தெரியாது" அப்படின்னு சொல்றாங்க. "நீ அந்த ஜேடை சொல்லலைன்னா நான் அவனை கொன்றுவேன்" அப்படின்னு சொல்லும்போது, "பரவாயில்ல நான் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி நானே கண்டுபிடிச்சிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி ஒரு மேஜிக் மாதிரி போடுறாங்க. ஹீரோயின்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்துருது. "ஓ! அது உனக்குள்ள தான் இருக்கா? சரி அப்ப நான் உனக்கு கொன்னத எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சக்திய யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது ஹீரோயின் கரெக்ட்டா தும்பிடுறாங்க. ஹீரோ வந்து முன்னாடி நிக்கிறாரு. ஆயிலி ஹீரோவ பார்த்ததுமே, "வாப்பா ரொம்பவே கைண்டான அரசரே வந்துட்டீங்களா? உங்களால தான் எங்க குடும்பம் எல்லாமே இப்படி இருக்கு தெரியுதா?" அப்படின்னு சொல்லி கலாய்க்க தான் செய்றாங்க. ஹீரோக்கு டென்ஷன் ஆகிடுது. 2 பேருமே சக்திய வச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாய்லி வந்துட்டு ரொம்பவே சக்தியான ஒரு பவர் அனுப்பிச்சு விடுறாங்க. ஹீரோ பார்த்ததுமே ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பக்கத்துல வராங்க. இவங்க 2 பேர் கையிலயுமே நெத்தியிலுமே ஒரு டேட்டோ மாதிரி உருவாயிருக்கும்ல. இந்த ட்வின் ஃபீட் கான்டாக்ட் உருவாகும்போது ஹீரோயின் நெத்தியில வந்து அந்த பொட்டு மாதிரி இருக்கும், இவர் கையில டேட்டோ மாதிரி இருக்கும். அது 2மே லைட்டா மின்ற மாதிரி தெரியுது. அதனால ஹீரோக்கு நிறைய பவர் கிடைக்குது. பாய்லி கொடுக்கறது எல்லாமே அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அவங்க அப்படியே அந்த இடத்துல இறந்து போறாங்க. ஆனா இவங்க முன்னாடி கிடையாது. இவங்க முன்னாடி அப்படியே மறைஞ்சிடுறாங்க. தனியா போகும்போது, இந்த உடம்ப விட்டு நம்ம வெளியே போகணும், வேற உடம்பு தேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அப்பாவே நின்றுட்டு இருக்கா. அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள அப்படியே பூந்துடுறாங்க. இந்த உடம்பு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அங்கேருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. ஹீரோயின் கிட்ட ஒரு ஆஃப் மூன் மாதிரி பெண்டன்ட் இருந்திருக்குல்ல, அதே பெண்டன்ட் இங்கேயுமே இருக்கு. இதை வச்சு நான் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை வந்து இந்த லீ அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஃபாக்ஸ் கிளைன்ல இன்னொருத்தர் இருந்திருப்பார்ல, அவர் தான் கொடுத்துருப்பாரு. இங்க அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காமிச்சு அப்படியே மயக்க நிலைமையில இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாய்சன் கொடுத்துருக்காங்க லீ வந்து. ஹீரோயின் ரொம்பவே சீரியஸா இருக்காங்க. எப்படியாவது இவளை காப்பாற்றணும், இவ சாகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வால்ல இருந்து மறுபடியும் ஒன்று எடுத்து ஹீரோயின் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றாரு. ஆனா ஹீரோயின் கண்ணு முழிக்கவே இல்லை. ரொம்ப நாள் ஆகுது. ஹீரோவுமே அந்த ரூமை விட்டு நகரக்கூட இல்லை. ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோயின் கண்ணை முழிக்கிறாங்களா. ஹீரோக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எப்படியோ நீ கண்ணை முழிச்சிட்ட அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாரு. ஹீரோயினுமே சந்தோஷமா ஹக் பண்ணிக்கிறாங்க.
பேரு சேர்ந்ததுக்கப்புறம் ஷாப்பிங்லாம் போறாங்க. ஹீரோயின் ஒரு செருப்ப பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்துட்டு உனக்கு வாங்கி தரவா? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. இந்த தூரத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ கால்ல தண்ணி ஊத்துறாங்க. யாரான்னு பார்த்தா ஹீரோ தான். டக்குன்னு ஹீரோயின தூக்கிட்டு ரோடுக்கு நடக்க ஆரம்பிச்சுறாரு. என்ன பண்ற? அப்படின்னு கேட்டதுக்கு, உன் ஷூ தான் நனஞ்சிருச்சுல்ல அத தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டு மேல உட்கார வைக்கிறாரு. ஷூ நனஞ்சிருச்சு. இதவே கால்ல போட்டிருந்தா எப்படி காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கழட்டி இப்படி தூக்கி வீசுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அப்படின்னு கேட்டா, நான் வேற ஷூ வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தாங்கல்ல அதே ஷூவ போட்டு விடுறாரு. ஹீரோயின் அப்படியே அழகா பார்த்துட்டு இருக்காங்க. இது எப்ப வாங்கின அப்படின்னு கேட்கும்போது, நீ பார்த்தப்பவே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா காலை பிடிச்சு போட்டு விடுறாரு. ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க. நைட்டுமே ஆகிடுது. ஹீரோ ரூமுக்கு போயிடுறாரு. ஆனா ஹீரோயினை பார்க்கணும் போலயே இருக்கு. இங்க ஹீரோயினும் அதே தான். வரலாம் இல்ல ஏன் அவன் ரூம்லயே இருக்கான்? வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவுமே சரி நம்ம போலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு, ஆமா அவளுக்கு வந்து ஆபத்து இருக்கு. அதனால நம்ம கண்டிப்பா அவ கூட இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு சாக்கு தட்டிட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஹீரோயினுமே கரெக்டா அப்பதான் கிளம்பிருப்பாங்க. 2 பேருமே நடுவுல மீட் பண்றாங்க. நீ எங்க வந்த அப்படின்னு கேட்கும்போது, இல்ல உனக்கு ஆபத்து இருக்குல்ல அதான் பாத்துக்கலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு தெரியுது இவன் வந்து நம்மளை பார்க்க தான் வந்திருக்கான் சும்மா சமாளிக்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஹீரோவுமே சந்தோஷப்படுறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே சந்தையில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு அவங்களோட இஷ்டமே இல்லாம எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த பொண்ணை என்கிட்ட வித்துட்டாங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனுக்கு டென்ஷன் ஆகிடுது. அந்த காலத்துல எல்லாம் அந்த கொண்ட ஊசி மாதிரி ஒன்று குத்துவாங்கல்ல அதை டக்குன்னு கழட்டி அவங்க கழுத்துலயே வச்சிடுறாங்க. நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? வருங்கால மன்னனோட ஒய்ஃபாக போறவன். நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ என்ன மன்னிச்சிருங்க நீங்க இவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, இந்த அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நாணயங்கள்லாம் கொடுக்குறாங்க. இது போதுமா அப்படின்னு கேட்கும்போது, போதும் போதும் நீங்களே கூட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொண்ணையுமே ஹீரோயின் காப்பாத்தி கூப்பிட்டு வராங்க. அந்த பொண்ணு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிக்கும்போது அவன் கழுத்துல அப்படியே கத்தி வருது. யாரான்னு பார்த்தா ஹீரோ தான். என்னமோ பண்ணுங்க கையை மட்டும் பிடிக்காம பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி அப்படின்னு சொல்லி ஹீரோயினுமே கையை எடுத்துடுறாங்க. ஹீரோக்கு ஏதோ அவங்கள பார்த்தாலே டவுட்டா தான் இருக்கு. சரி உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க நாங்க போய் விட்டுறோம் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எனக்கு வீடே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின், சரி நான் வந்து அரண்மனையில உங்களுக்கு வேலை போட்டு தரேன் நீங்க அங்க வந்துருங்க என் கூட நீங்க தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி அப்படியே அப்பாவியமா நடிக்கிறாங்க. இவங்க யாருன்னு தெரியுதா? அந்த பாய்லியோட ஆவி போச்சுல்ல அதே உடம்பு தான் இது. அந்த பொண்ணு தான். ஹீரோயின் ரூமுக்குமே கூட்டு வந்துட்டு, சரி நீங்க குளிங்க அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்பதான் பாக்குறாங்க அங்க வந்து ஹீரோயின் கிட்ட அந்த பெண்டன்ட் இருக்க மாதிரி இவங்க கிட்ட ஒரு பெண்டன்ட் இருக்கும்ல, இவங்க கூட அந்த லீ கிட்ட பேசி வாங்கியிருப்பாங்களே அந்த பெண்டன்ட் இருக்கு. அதை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஆகுது இவங்களுக்கு. இவங்கள ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி ஆஃப் பெண்டன்ட் அவகிட்ட இருக்கு. ஒரு வேளை இவ உண்மையாவே ஷீயா இருப்பாளோ அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அதாவது ஹீரோயின் இப்போ ஒரு ஐடென்டிட்டியில இருக்காங்கல்ல அந்த ஐடென்டிட்டி இந்த பொண்ணு தானோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ அப்படி இருக்கும்னு எனக்கு தோணல. ஆனா நல்லா வாட்ச் பண்ண அவள ஏதோ சரியில்லை அந்த பொண்ணுகிட்ட அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரிட்டர்ன் வராங்க. அப்பதான் இவங்க வந்து குளிச்சுட்டே வெளியே வராங்க. இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல நான் தூங்கிட்டேன் நான் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லவும், ஓகே ஓகே சரி நான் உன்ட்ட ஒன்று கேட்கவும், அந்த பெண்டன்ட் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது, தெரியல எனக்கு வந்து பழசுதுமே ஞாபகம் இல்லை. ஆனால் இது ரொம்ப நாள் என்கிட்ட தான் இருக்கு. நான் சின்ன வயசுல இருந்தே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனுக்கு இன்னுமே டவுட் ஆகுது. அப்பதான் அவங்க செஸ்ட் கிட்ட பார்த்தா அதே மாதிரி அந்த அம்புப்பட்ட மார்க் இவங்களுக்குமே இருக்கு. ஹீரோயின் பார்த்துட்டு ஒருவேளை நிஜமாவே இவ ஷீயா இருப்பாளோ அப்படின்னு தான் சந்தேகப்படுறாங்க. வாயிலையுமே இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இனிமே சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்பதான் காமிக்கிறாங்க இந்த உடம்புல இருக்க சோல் அப்படியே லீ இருக்காருல்ல, அதாவது நம்ம ஹீரோக்குள்ள இந்த டீமன் வந்து லீயோட உடம்புக்குள்ள போயிருக்கோம்ல அவர்கிட்ட போகுது. அவர்கிட்ட ஒரு பாட் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. நீங்க வந்து இப்ப மனுஷங்க மாதிரி தான் இருக்கீங்க. உங்க பவர் எதுவுமே உங்ககிட்ட ஃபுல்லா இல்ல. அதனால நீங்க தோக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி லீ சொல்லும்போது, அதெல்லாம் இல்ல நான் வந்து சீக்கிரமாவே ஹீரோயினை கொன்னுட்டு ஹீரோவுமே பழி வாங்கிடுவேன். அப்பதான் அந்த ஜேட் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரிட்டன் எல்லா பவருமே எடுத்துட்டு அந்த சோல் ரிட்டன் ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவருக்கு ஸ்மெல் வந்துருது. இங்க ஒயிட் ஃபாக்ஸ் இருக்காங்க யாரோ அப்படின்னு சொல்லி ஸ்மெல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினும் கூட தான் இருக்காங்க. யார் இங்க இருக்க போறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா உள்ள இருந்து அந்த பொண்ணு வராங்க வெளியே. ஆனா அந்த ஸ்மெல் எல்லாமே இல்லாம போயிடுது. ஹீரோக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இந்த பொண்ணு தானா அப்படிங்கிற மாதிரி. அந்த பொண்ணுமே யார் இங்க வந்தா யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நடிக்கிறாங்க பாய்லி. ஹீரோமே அப்படி சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கும்போது இவங்க அப்படியே யாருக்கும் தெரியாம கையில அப்படியே சைன் பண்ணி ஒரு பவரை ஹீரோ மேல தாக்குறாங்க. ஹீரோ கையிலே தாக்கிறது ரொம்பவே வலிக்குது அவருக்கு. அப்படியே துடிக்கிறாரு கீழே விழுந்து. இவங்க அப்படியே தடுக்கி கீழே விழுந்த மாதிரி ஆக்ஷன் பண்றாங்க. அப்படியே பின்னாடி கையை மடிச்சு மறுபடியும் ஒரு பவர் அனுப்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ கணிச்சிடுறாரு. டக்குன்னு ஹீரோனை தள்ளி விட்டுறாரு உங்க மேலதான் வரப்போகுதுன்னு சொல்லி. இப்ப ஹீரோ தடுத்துட்டார்ல அதனால அந்த பவர் ரிட்டன் பாய்லிக்கே வந்துடுது. அவங்களுக்கு வந்து வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது தாங்க முடியாம. இதுக்கு மேல நம்ம இது பண்ணோம்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல அந்த பவர் போட்டிருப்பாங்கல்ல அதை ரிட்டன் எடுத்துக்கிறாங்க. ஹீரோ அப்படியே கான்ஷியஸே இல்லாம மயங்கி ஹீரோயின் மேல விழுகிறாரு. ஹீரோயின் கஷ்டப்பட்டு ரூமுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஹீரோக்கு மருந்தெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோமே நீயும் கொஞ்சம் குடியும் உடம்பு வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி கசாயம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா மன்னர் உள்ள வந்துடுறாரு.
"என்ன பண்ணிட்டு இருக்க நீ?" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின், "இல்ல எனக்கு உடம்பு சரியில்ல. அதனால தான் இவர் கசாயம் வச்சு குடுக்குறாரு" அப்படின்னு சொல்லும்போது, "கூட நான் குடுக்குறேன். எதுக்கு அவன்லாம் குடுக்குறான்?" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு குடுக்கலாம் அப்படின்னு வரும்போது ஹீரோ கோவமா வருது. கையில இருந்து அந்த பவுலே குடுக்க மாட்றாரு. மன்னரும் புடுங்கி புடுங்கி பார்க்குறாரு. குடுக்குற மாரியே இல்ல. ஹீரோயின் கண்ண காமிக்கவும் தான் சரி அப்படின்னு சொல்லி விடுறாரு. அவருமே சரி அப்படியே ஊட்டலாம் அப்படின்னு வரும்போது, டக்குனு கதவ சாத்துற மாரி பண்றாரு ஒரு பவர் வச்சு. மன்னருக்கு டென்ஷன் ஆகிடுது. ஹீரோயினுமே, "இல்ல எனக்கு குளிருது, தூக்கம் வருது. நீங்க போறீங்களா?" அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே கேட்டுர்றாங்க. "சரி, சரி நீ ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே மொறச்சுட்டே மன்னர் அங்கேருந்து போறாங்க. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "அப்பா இப்படியே கிளம்பிட்டான்ப்பா" அப்படிங்கிற மாரி. "எனக்கு ஜெலஸா இருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ, "அப்படிலாம் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசாயத்த ஃபுல்லா அவரே குடிச்சிடுறாரு. இப்ப அப்படியே பாய்லயே தான் காமிக்கிறாங்க. லீ கூட தான் பேசிட்டு இருக்காங்க. "நான் வந்து ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன். ஹீரோயின எப்படியாவது பிரிச்சா தான் ஹீரோவ வந்து நம்மளால மடக்க முடியும். ஏன்னா 2 பேருக்கு நடுவுல ட்வின் ஃபேட் கான்ட்ராக்ட் இருக்கு. மன்னருக்கு ஹீரோயின் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நெனைக்கிறேன். அவ வந்து நிஜமாவே ஷீ கிடையாது அப்படின்னு சொல்லி எனக்குமே தெரியும். அத மட்டும் மன்னருக்கு தெரிய வைக்கணும். நான் என்ன பண்றேன்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இங்கருந்து அப்படியே மந்திரத்த யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க மன்னர் தூங்கிட்டு இருக்காரு. அவரோட கனவுக்குள்ள அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. "நான் தான் உங்க தங்கச்சி ஷீ" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பாய்ல இருக்காங்கல்ல, அந்த உடம்பு தான் இப்ப கனவுல வருது மன்னருக்கு. அவ வந்து வேற யாரோ. அதனால நீங்க இப்ப ஷீய லவ் பண்றதுல தப்பே கிடையாது. அவ உங்களுக்கு தங்கச்சி மாரி வரமாட்டா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. மன்னருமே டக்குன்னு எந்திச்சு பார்க்குறாரு. அப்ப நிஜமாவே ஹீரோயின் நம்மளுக்கு தங்கச்சி இல்லையா? அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆல்ரெடி ஹீரோயின ரொம்பவே பிடிக்கும். ஆனா இவங்க வந்து ஜியோட ஃபேமிலில தான இருந்திருப்பாங்க. அதனால சிஸ்டர் முறையா வந்திருக்கும். அதனால தான் அமைதியா இருந்திருப்பாரு. இப்ப ஷீயே இவங்க இல்ல அப்படின்னு தெரிஞ்சதும், ஏன் நம்ம வந்து இத விசாரிச்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அடுத்த நாள் ஹீரோயினுமே கூப்பிடுறாரு. "உண்மையிலே நீ யாரு?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் தான் ஷீ" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. "பொய் சொல்லாத. அப்ப இது யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்லயே காமிக்கும்போது, "நான் யாரும் இல்ல. நான் சாதாரண பொண்ணு" அப்படின்னு சொல்லி அப்படியே ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. "பொய் சொல்லாத. உன்கிட்ட அந்த தழும்பு இருக்கிறத நான் பார்த்துட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த பெண்டன்ட் உன்ட்ட இருக்கிறதுமே எனக்கு தெரியும்" அப்படின்னு மன்னர் சொல்லும்போது, எதுவுமே தெரியாத மாரி பாய்ல அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின், "ஆமா, நான் வந்து ஷீ கிடையாது தான். ஆனா அவளுமே ஷீ கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வாள் எடுத்து நீட்டுறாங்க. அண்ணனுக்கு ஒண்ணும் புரியல. அப்ப யாருதா ஷீ அப்படின்னு கேட்கும்போது, "நாங்க 2 பேருமே ஷீ கிடையாது. இவ வந்து ஒயிட் ஃபாக்ஸ் கிளான சேர்ந்தவ. அவ வந்து நம்மள அழிக்கிறதுக்காக வந்திருக்கா" அப்படின்னு சொல்லவும், அவங்க அப்படியே பழைய நிலைமைக்கு மாற ஆரம்பிக்கிறாங்க பாய்லி. ஹீரோ, ஹீரோயின் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, பாய்லியோட சோல் வந்து லீய பார்க்கறதுக்காக போயிருக்குல்ல. அப்ப வந்து இவங்க ரூம் ஓப்பன் பண்ணி வந்திருப்பாங்க. ஒயிட் ஃபாக்ஸ் ஸ்மெல் வந்திருக்கும். இந்த உடம்பு அப்படியே அசையாம இருந்திருக்கும். இவங்க தியான நிலைமையில தான் இருந்திருப்பாங்க. ஹீரோ பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பாரு, இது பாய்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க நல்லா மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்ளோ அமைதியா இருந்திருக்காங்க 2 பேருமே. மன்னர் வந்து இவள கொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆணையிட்டுறாரு. அவங்களுமே அப்படியே மேஜிக் எடுத்து மன்னர கொல்லலாம் அப்படின்னு வரும்போது, ஹீரோயின் நடுவுல வந்துடுறாங்க. ஹீரோயின காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நடுவுல வந்துறாரு. கடைசியில ஹீரோ மேல தான் அந்த தாக்குதல் படுது. ஹீரோயினுக்குமே அந்த பாதிப்பு இருக்குல்ல. 2 பேருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா பாய்லி அங்கருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. மன்னர் வேக வேகமா வராரு. ஹீரோ வேக வேகமா வந்து ஹீரோயின பாக்குறாங்க. மன்னர் தூக்கலாம் அப்படின்னு வரும்போது, ஹீரோவுமே தூக்கலான்னு வராரா. மன்னருக்கு வந்து முறைக்கிறாரு. ஹீரோயின், "இப்பவே அவள பிடி" அப்படின்னு சொல்லி கண்ண காமிக்கவும், வேக வேகமா பாய்லிய துரத்திட்டு போறாரு ஹீரோ. அதிலேயே ஒரு ரூம்குள்ள தான் ஒளிஞ்சிருக்காங்க. ஹீரோ தெரிஞ்சு தேடிட்டு இருக்கும்போது, அங்க யான்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட உடம்பு இருக்கு. அத பார்த்ததுமே ஹீரோ யான்லி அப்படின்னு சொல்லி பக்கத்துல வேக வேகமா போறாரு. அப்ப கரெக்ட்டா பாய்லி வந்து ஹீரோவ கட்டி போட்டுர்றாங்க மந்திரத்த வச்சு. "இன்னுமே அந்த எமோஷனல் டைப்ப நீ விடவே இல்ல. அப்படிதானே? யான்லி எப்பவோ இறந்து போயிட்டா. நீ தான் இப்ப மாட்டிக்கிட்ட" அப்படின்னு சொல்லி மந்திரத்த வச்சு நல்லா கட்டி போட்டுறாங்க. ஹீரோவால தப்பிக்கவே முடியல. "உன்ன பழிவாங்குற நேரம் வந்துருச்சு. உன்ன நான் கொல்லாம விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லி பவர் யூஸ் பண்ணி கொல்லலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின காமிச்சா ரூம்ல போய் தான் விட்டுருப்பாங்க. ஹீரோவ காணோமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. இவங்க தான் ஸ்னீஸ் பண்ணா ஹீரோ வந்துருவார்ல. சரி நம்ம வேணா ஸ்னீஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹச் அப்படின்னு சொன்னா ஹீரோ வரமாட்டாரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட நெத்தியில தான் டாட்டூ மாரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல. அது அப்படியே க்ளோ ஆகுது. ஹீரோயின், என்னமோ ஆகுது ஹீரோவுக்கு ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி வேக வேகமா தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரூமுக்கே கரெக்ட்டா வந்துடுறாங்க. ஹீரோவ பார்த்ததுமே ஓடி வராங்க. அப்ப கரெக்ட்டா பாய்லி வந்து ஹீரோயினுமே அட்டாக் பண்ணி கட்டி போட்டுர்றாங்க. ரொம்ப வேடிக்கையா இருக்கே 2 பேரையும் பார்க்கறக்கு. 2 பேரும் ரொம்ப லவ் பண்றீங்களோ? இப்போ ஒரு வேடிக்கை காமிக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பவர் வச்சு ஹீரோயின் கையில ஒரு சாட்டை குடுத்து ஹீரோவ அடிக்க வைக்கிறாங்க. ஹீரோயின் அழுதுட்டே தான் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவால ஒரு கட்டத்துல முடியல. அவரால பவர்ஸ் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படியே தானா அவரோட ஃபெதர்ஸ்லாம் வெளிய வருது. அதாவது அந்த கோல்டன் வால் இருக்குல்ல அவருக்கு. அது வெளிய வந்துருது. அத பார்த்ததுமே பாய்லி, "இந்த வால்ல தான் உனக்கு எல்லா சக்தியும் இருக்கு. இந்த வாள மட்டும் நான் எடுத்துட்டேன்னா, நீ எதுக்குமே ஆக மாட்ட. உன் சக்தி எல்லாமே போயிரும்ல" அப்படின்னு சொல்லி வேக வேகமா வந்து கட் பண்ண பார்க்குறாங்க. ஹீரோயின் எவ்வளவோ வேணான்னு தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல. அத அப்படியே கட் பண்ணவும், ஹீரோ கான்ஷியஸே இல்லாம அப்படியே கீழயே விழுந்துர்றாரு. ஹீரோ அப்படியே கீழ விழுகுற மாரி வரும்போது, ஹீரோயின் தாங்கி பிடிக்கிறாங்க. ஹீரோயின் மடியிலேயே விழுந்துர்றாரு. ஹீரோயின் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனா ஒரு ரியாக்ஷன் கூட இல்ல. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, பாய்லி, "உங்கள கொல்லாம விட மாட்டேன்" அப்படின்னு பக்கத்துல வராங்க. அப்ப கரெக்ட்டா ஹீரோ எந்திரிச்சிடுறாரு. திடீர்ன்ட்டு ஹீரோயின தூக்கிட்டு வேக வேகமா ஓட ஆரம்பிச்சுறாரு. பாய்லிக்குமே ஒண்ணும் புரியல. ஹீரோயினுக்குமே ஒண்ணும் புரியல. "என்ன பண்ற ஷியு? என்னை விடு" அப்படின்னு சொல்லி தட்டிட்டே இருக்காங்க ஹீரோயின். அப்புறம் ஒரு இடத்துல இறக்கி விட்டுர்றாரு. அவர் கான்ஷியஸ்ல இருக்க மாரியே தெரியல. வேற ஒரு பெர்சன் மாரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் ரொம்ப சைல்டிஷ்ஷா.
ஹீரோயினுமே புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. எங்கடா போனான் இவன் திடீர்னுட்டு காணோமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது, அவர் அப்படியே ஏதோ பூனைக்குட்டி மாரி நடந்து வந்துட்டு இருக்காரு. பூனைக்குட்டின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு மிருகம் மாரி தான் நடந்துக்கிறாரு. ஹீரோயின் கூட அப்படியே கடிக்கிற மாரி வராரு. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்ற ஷூயு நில்லு நில்லு அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்காங்க. ஹீரோ கடிக்கிற மாரி வரும்போது தான் அவருக்கு நெறைய ஃபிளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. ஏன்னா ஹீரோயின் சொல்றாங்க, என் பேர் தான் லிங் அப்படின்னு சொல்லி ஃபிளாஷ்பேக்ல ஹீரோயின் இன்ட்ரோடியூஸ் ஆயிருப்பாங்கல்ல. அதெல்லாமே ஞாபகம் வருது. அப்படியே ஸ்டாப் ஆகுறாரு. ஹீரோயின் எனக்கு ஞாபகம் இருக்குல்ல உனக்கு அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு இது எல்லாமே புதுசா தெரியுது. இருந்தாலுமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. எதுக்காக ஹக் பண்றாருன்னு கூட அவருக்கு தெரியல. ஹீரோயினுமே அப்படியே தலையில தட்டி குடுக்குறாங்க. "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லி. அவர் அப்படியே சின்ன குழந்தையாட்ட தான் உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோயின் சரி பசிக்குது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி காட்டுல இருக்க பழம்லாம் பறிச்சுட்டு இருக்காங்க. இவருமே அப்படியே குட்டி குட்டியா காய் இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு வந்து குடுக்குறாரு. ஹீரோயினுமே குட் பாய் அப்படின்னு சொல்லி கிளாப் தட்டுறாங்க. அவருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. சிரிச்சிட்டே உட்காந்துருக்காரு. இவங்க அப்படியே வந்து சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அத வேக வச்சுட்டு இருக்காங்க. இவர் பச்சை எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு போகும்போது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி புடுங்கி வைக்கிறாங்க. அவரு புரியாம பார்க்குறாரு. இந்த காட்டு வாசில இருப்பாங்கல்ல, அந்த மாரி தான் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் "இந்தா இத சாப்பிடு" அப்படின்னு சொல்லி சர்க்கரைவள்ளி கிழங்கு குடுத்தா, அவருக்கு எப்படி சாப்பிடணும்னே தெரியல. ஹீரோயினுக்கு அப்படியே குடுத்துர்றாரு. ஹீரோயின் சாப்பிட்டு காமிச்சதும் வேக வேகமா வாங்கி சாப்பிட்டு சிரிக்கிறாரு. ஹீரோயினுமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப டக்குனு வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. அவருக்கு எதுக்காக ஹக் பண்றோம், நம்ம என்ன பண்றோம்னு எதுவுமே தெரியல. ரொம்பவே சின்ன குழந்தை மாரி தான் பிஹேவ் பண்றாரு. ஹீரோயினுமே அப்படியே குழந்தைய எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ, அதே மாரி தான் பார்த்துக்கிறாங்க. அப்ப கரெக்ட்டா அந்த இடத்துக்கு பாய்லி வர சவுண்ட் கேட்குது. "வா இங்க தான் நம்ம உடனே போணும்" அப்படின்னு சொல்லி 2 பேரும் வேக வேகமா போய் ஒரு பள்ளத்துக்கு அடியில ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ, ஹீரோயின பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் பாய்லி வராங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஏதோ பேசுற மாரி வாய ஓப்பன் பண்றாரு. இவ்வளோ நேரம் பேசியிருக்கவே மாட்டாரு. ஏதோ ஊ ஊ அப்படின்னு சொல்ற மாரி தான் வராரு. ஹீரோயின் உடனே வாயில கை வச்சு அமைதியா இரு அப்படின்னு சொல்றாங்க. அவர அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. பாய்லிக்குமே தெரியல இவங்க 2 பேர் இருக்கிறது. எட்டி எட்டி பார்த்துட்டு சரி யாரும் இல்ல போல அப்படின்னு சொல்லி வேற பக்கம் தேடி போறாங்க. ஹீரோயினே ஒரு தலையில லைட்டா தடவி குடுத்துருப்பாங்க. அத ஞாபகம் வச்சு ஹீரோயின் தலைய பிடிச்சு அமுக்கிடுறாரு. "இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஜென்டிலா பண்ணணும்" அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு இருக்காங்க. இவருக்கு பேர் எப்படி எழுதுறது, இவங்க பேர் எப்படி எழுதுறது எல்லாமே சொல்லிக் குடுத்துருப்பாங்க. "உன் பேரு ஷூயு, என் பேரு லிங்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவருக்கு வரவே வராது வாயில. இருந்தாலுமே சரி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாரு. இப்ப 2 பேருமே சரின்னு சொல்லி பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோயின் தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ கேட்டுட்டே வராரு. அப்ப கரெக்ட்டா அந்த இடத்துக்கு பாய்லி வந்துடுறாங்க. அவங்கள பார்த்துட்டுமே ஹீரோட கண்ல ஏதோ பொசஸ் ஆன மாரி ஒரு சைன் காமிக்கிறாங்க. உடனே அவங்க சொல்ற எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் "ஐயோ கேட்காத கேட்காத" அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கேட்கவே இல்ல சுத்தமா. அவங்களோட கத்தி எடுத்து குத்துறக்காக வரும்போது ஹீரோயின் "ஐயோ" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அவரு கொஞ்சம் அப்படியே சுயநலம் வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. அது திருப்பி அப்படியே அவரோட வயித்திலேயே குத்திக்கிறாரு. அப்பதான் அவருக்கு கான்ஷியஸே வருது. ஆனா, இப்ப இவர் இந்த பவர்லேருந்து வெளிய வந்தனால, இந்த பவர் ரிட்டர்ன் யாருக்கு போகும்னா, பாய்லிக்கு தானே போகும். அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகி அங்கருந்து மறைஞ்சிடுறாங்க. ஹீரோ அப்படியே மயங்கிறாரு. ஹீரோயின் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பள்ளத்துல ஹீரோயின் ஒரு பக்கமும், ஹீரோ ஒரு பக்கம் விழுந்துடுறாங்க. மார்னிங் ஆகும்போது மன்னரோட ஆளுங்கள்லாம் வந்து ஹீரோயின மட்டும் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோ எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்றாரு. அதாவது அவரு மறுபக்கத்துல தான் இருப்பாரு. அவர் பார்க்க கூட முடியல. பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆனா பேச முடியல. அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கையில வந்து ஹீரோயினோட அந்த கோன் ஊசி இருக்கும்ல. அதாவது இந்த கொண்ட மாரி போட்டு அதில குத்துவாங்களே, அது மட்டும் தான் இருக்கு. அத பார்த்துட்டே இருக்காரு. ஆனா அவரால பேச முடியல. அங்க ஆள்க எல்லாருமே ஹீரோயின கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போனா மன்னர் ஹீரோயின் கிட்ட "நீ எனக்கு சொந்தமாக வேண்டியவ. நீ தான் என் தங்கச்சி இல்லன்னு தெரிஞ்சிருச்சுல்ல" அப்படின்னு சொல்லி தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. ஹீரோயின் ரொம்ப தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா முடியவே இல்ல. "மன்னரே நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "என்னோட கான்செப்ட்ட நீ வந்துரு. நீ வந்து எதுக்காக ஹீரோவ தேடி போற?" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. மன்னரோட ஆளுங்க எல்லாருமே பிடிச்சிடுறாங்க. "ஹீரோவ கொல்லுங்க" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் "இப்படி பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. "எதுக்காகனா அவன இப்படி பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்ற. நீ நான் சொல்றத கேட்க மாட்டேறீல" அப்படின்னு சொல்லும்போது, "சரி நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். ஆனா நீங்க ஹீரோவ கொன்னா நானே சூசைட் பண்ணிப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த கொண்ட ஊசிய எடுத்து கழுத்துல வைக்கிறாங்க. "ஓ! இவனுக்காக நீ உயிரோடவே துணிஞ்சிட்டியா?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க எதுவுமே பேசல. அவருக்கே புரிஞ்சது. "சரி இவன போய் அடைச்சு வைங்க ஒரு இடத்துல" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க ஹீரோவ. "நீ என்னோட கான்செர்ட் தான் ஆக போற. ரெடியா இருந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயினுமே என்ன பண்றதுன்னு தெரியாம வெளிய வரும்போது, ஒரு பெரியவர பார்க்குறாங்க. "உன் லைஃப்ல என்னென்னலாம் நடந்துச்சுன்னு எல்லாமே எனக்கு தெரியும்னு" சொல்லி எல்லாத்தையுமே கரெக்ட்டா சொல்றாரு. ஹீரோ யாரு? இவங்க யாரு? அப்படின்னு சொல்லி. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லி எனக்கு சுத்தமா தெரியல. எனக்கு ஐடியாவே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோக்கு கோல்டன் ஃபெதர் இருந்துச்சுல்ல, அது ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா, யான் லீ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. இது யாருன்னு தெரியுதா? ஹீரோ வந்து ஒருத்தரோட உடம்ப பார்த்துட்டு, யான் லீ அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி நின்றுப்பார்ல, அவர்தான் ஹீரோவோட அந்த கிளானோட தலைவரா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்திருப்பாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் தான் ஹீரோ இங்க வந்திருப்பாரு. அவரால மட்டும் தான் அந்த கோல்டன் ஃபெதர்ஸ ஹீரோ கிட்ட குடுக்க முடியும். அவரோட உடம்பு இங்க தான் இருக்கு. அத நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் யோசிக்கிறாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி. அவரோட சோலுமே இங்க இருக்கு. அவரோட சோலால மட்டும் தான் அந்த ஒயிட் ஃபெதரை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் சரின்னு சொல்லி ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க. என்னடான்னு பார்த்தா அடுத்த நாளே மன்னர் கிட்ட போயிட்டு, "நான் உங்க கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அவர் உடனே பெட்டுக்கு தான் கூட்டு போறாரு. "என்ன இவ்வளோ சீப்பா நினைச்சிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லவும், "சரி சரி நான் வந்து உனக்கு மேரேஜ் வைக்கிறேன். நம்ம 2 பேரும் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். ரெடியா இரு" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின், "ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அவர் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இனிமேல் நீ ஹீரோவ பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் சரி நான் அதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து ஹீரோவ காப்பாத்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஹீரோ வந்து இப்ப இவர்கிட்ட தானே இருக்காங்க. இவங்க தான் அடைச்சு வச்சிருக்காங்க.
இத்தன நாளும் ஆகுது. ஹீரோயின ஃபுல்லா ரெடி பண்ணிடுறாங்க. நீங்க கொஞ்ச நேரம் வெளிய இருங்க அப்படின்னு சொல்லி பணியாட்கள் எல்லாம் வெளிய அனுப்பிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மேல் பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி. அப்ப கரெக்ட்டா ஹீரோவே உள்ள வந்துடுறாரு. லிங் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன்னா இவர் ரொம்ப நாளா பேசாமல இருந்தாரு. இப்ப பேசுறாரு ஹீரோயின் பேர மட்டும். "உனக்கு என் ஞாபகம் வந்துருச்சா?" அப்படின்னு சொல்லி வேகமா போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருமே ஹக் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு வந்து நெறைய காயம் இருக்கும். சாட்டு எடையெல்லாம் பட்டு இவங்க தான் மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. அப்பதான் ஞாபகம் வருது. நம்ம அரசர்கிட்ட இவர பார்க்கவே மாட்டோம்னு சொன்னோம். இத மட்டும் தெரிஞ்சுதானே கொன்றுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, "நீ இங்கேருந்து கிளம்பு" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனா அவரு போற மாரியே இல்ல. லிங் லிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. ஹீரோயினுக்கு ஆனா மனசே இல்ல. "நீ கிளம்பு" அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டா மன்னன் அவங்கள கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி அறிக்கை வருது. "நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வெளிய போயிடுறாங்க. ஆனா இவரு விடுற மாரியே இல்ல. பின்னாடியே லிங் லிங் கத்திட்டே வராரு. அரசரோட ஆட்கள் எல்லாருமே அவங்கள பிடிச்சிடுறாங்க. அரசரும் சும்மா இல்ல. இவனுக்கு முன்னாடியே தான் நம்ம கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஏதோ தலைய 2 பேரும் முட்டுவாங்க போல. அப்பதான் அந்த மேரேஜ் ஆன மாரி ஒரு சடங்கு. அத பண்ணிடுறாங்க. ஹீரோ பார்த்துட்டு கத்திட்டே தான் இருக்காரு இங்க இருந்துட்டு. இப்ப நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்காக ஹீரோயின் மன்னர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. அரசருக்குள்ள தான் அந்த யான்லிங் அப்படின்னு சொல்லி அவங்களோட சோல் இருக்கு. அவரால மட்டும் தான் அந்த கோல்டன் ஃபெதரை எடுக்க முடியும். அதுக்காக தான் ஹீரோயின் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஒரு ஃபேவர் வேணும்னு கேட்டிருப்பாங்கல்ல, அது இதுதான். கூட்டு போய் அந்த பாடியுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த உடம்புலேருந்து நீங்க வந்து ஃபெதரை எடுக்கணும், கோல்டன் ஃபெதரை. அது என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவருமே சரி நம்ம வந்து வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அதை நிறைவேற்றுறதுக்காக எடுக்கிறாரு. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு பாய்லி வந்துடுறாங்க. ஹீரோயின் எதுக்காக நீ வந்த அப்படின்னு கேட்கும்போது, வேற எதுக்கு அந்த கோல்டன் ஃபெதரை எடுக்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க அசிஸ்டன்ட் லீவுமே வந்திருக்காங்க. லீ தான் எல்லா வேலையும் பார்க்குறாரு. எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்து கூப்பிடுறாங்க, "இங்க வா" அப்படின்னு சொல்ல வேக வேகமா வந்து லீ அடிச்சிடுறாரு. அவர் கையெல்லாம் பவர் யூஸ் பண்ண முடியாத மாதிரி பிடிச்சிக்கிறாரு. அவர்கிட்ட இந்த கோல்டன் ஃபெதரையுமே இவர் எடுத்துடுறாரு. அதனால எல்லா ஞாபகமுமே ஹீரோக்கு இப்ப வந்துருது. அவரோட பவர் எதுவுமே தாங்க முடியாம லீ அங்கிருந்து ஓடிடுறாரு. ஹீரோ வந்து மன்னர் மேல ஒரு ஸ்பெல் மாதிரி போடுறாரு. ஆல்ரெடி பாய்லி வந்து இவர் மேல ஒரு ஸ்பெல் போட்டு வச்சிருக்காங்க. அதனாலதான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் சுத்திட்டு இருந்திருக்காரு. அதான் அந்த கனவுக்குள்ள எல்லாம் போய் ஹீரோயின் வந்து உங்க தங்கச்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதுதான். ஹீரோ அத உடைக்கவுமே இவருக்கு நம்பவே முடியல. நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லி நான் சுத்தமா நம்ப முடியல. என்ன மன்னிச்சிரு. நான் வந்து உன்ன இப்படி ஃபோர்ஸ் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றாங்க, "இல்ல இது பாய்லியோட ட்ராப் தான் சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்கள தப்பா நினைக்கல" அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு தான் உட்காந்துருக்காங்களா. மன்னர் கொஞ்சம் கடுப்பு தான் ஆகுது. அப்படியே அந்த லீய தான் காமிக்கிறாங்க. பாய்லி கிட்ட போயிட்டு இந்த மாரி என்னால முடியல. ஹீரோ வந்து ஃபுல் பவருக்கு வந்துட்டான். என்னால தடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது, "அது கோல்டன் ஃபெதர் உன்ன என்ட்ட தானே சொன்னேன். எதுக்கு நீ தோத்துட்டு வந்த?" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆல்ரெடி இவங்க கிளான்ல இருக்க எல்லாத்தையுமே சண்டை மூட்டி விட்டு இவங்க தான் கொன்றுப்பாங்க. அத வந்து ஆல்ரெடி கன்ஃபெஸ்மே பண்ணியிருப்பாங்க. லீக்கு தெரியும். அதனால கோவத்துல கத்திய வச்சு இவங்களோட நெஞ்சிலே இறக்கிடுறாரு. "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன கொல்ல முடியும்னு நினைக்கிறியா? நான் கோடு விட்டு கோடு பாய்ந்துருவேன்" அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போதே, "உன்னால அது முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை கத்திய வச்சு குத்துறாரு. இவங்க தான் ஆல்ரெடி மார்ட்டலா தான் இருக்காங்க. அதாவது ஹியூமனா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் வீக்கான இருக்க டைமா பார்த்து இவர் கத்திய வச்சு குத்தி அவங்கள கொன்றாரு. "எனவே நீ ஆட்சி செய்யலான்னு பார்த்தியா? எங்க கிளானோட வழக்கப்படி நான் எல்லா பவருமே அடைவேன். நான் வந்து ஆட்சி செய்வேன்" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க ஹீரோ, ஹீரோயினும் எப்படியாவது இவங்க 2 பேரையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு லீய தான் தேடி வராங்க. ஆனா அந்த இடத்துல பாய்லி தான் இறந்து கிடக்காங்க. என்ன இவ இறந்து கிடக்கா? வேற ஒரு பாடிக்கு மறுபடியும் சோல் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது, நிஜமாவே இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு தெரிய வருது. ஒரு பிரச்சனை முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாகறாங்க. ஹீரோயின்லாம் ஆனந்த கண்ணீரே விட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே மன்னர காமிச்சா இவங்களுக்கு தான் தெரிஞ்சிருச்சல்ல ஹீரோயின் யாரு, எதுக்காக வந்திருக்காங்க எல்லாமே. அதனால மூவோட ஃபேமிலி மேல எந்த ஒரு தப்பான பேரும் இருக்கக்கூடாது. அவங்க வந்து எந்த தப்பும் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் மூலியமா அறிக்கை விட்டுறாரு. அதனால இவங்க ஃபேமிலிக்கு மெமோரியல்லாம் வச்சு அதை ஒரு கண்காட்சி மாதிரி மாத்திடுறாங்க வீட்டையே. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ உங்களோட பேர் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வேண்டிட்டு வெளியே வந்து உட்காந்து பூக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்துட்டு, "இப்பவாச்சும் நீ நிம்மதியா இரு. உன்னோட லைஃபை நீ எப்பவுமே சந்தோஷமா சாக்ரிஃபைஸ் பண்ணாம வாழணும்" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிச்சுட்டே உட்காந்து தூங்கிடுறாரு. ஹீரோயின் பார்த்துட்டு, "நான் வந்து நாளைக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவேன் என்ன. நீ வந்து உன் கிளானோட சந்தோஷமா இருக்கலாம். என்னோட பேர் எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணிட்டேன்" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி கிளம்பலாம் அப்படின்னு போகும்போது ஹீரோ டக்குன்னு கையை பிடிக்கிறாரு. "ஓ நான் உன்னை எழுப்பிட்டேனா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல ரொம்ப நேரமே நான் பார்த்துட்டு இருந்தீங்களா, என்ன பார்த்து?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல அழகான என்னோட பிக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது என்ன பிக்கு நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லி அடிக்கிற மாதிரி அவங்க பயந்துடுறாங்க. உடனே இவர் சிரிக்கிறாரு. "நீ ஏமாத்திட்டியா?" அப்படின்னு சொல்லி தண்ணியெல்லாம் எடுத்து மேலே தெளிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி தெளிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸ் ஆயிடுது. அப்புறம் அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா மன்னரும் ஹீரோவும் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அப்படியே துணி துவைச்சிட்டு ஹீரோவை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட மன்னர் வந்து, "நீ இதை கண்டிப்பா பண்ணதா போறியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா" அப்படின்னு சொல்றாரு. "ஆனா என்ன?" அப்படின்னு சொல்லி தெளிவா காமிக்கல. இவ அப்படியே நைட்டு காமிச்சா, "இன்னைக்கு தான் பௌர்ணமி. இந்த ட்வின் ஃபேட் கான்ட்ராக்ட் படி 2 பேருமே பொட்டுக்கா இருக்கணும்ல. அதனால 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
ஹீரோயினுமே மடியில படுத்துட்டு, "நான் இந்த உலகத்துலேருந்து போனக்கப்புறம், அதாவது உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணக்கப்புறம், இந்த உலகத்த நீ ரொம்ப அழகா பார்க்கணும். இந்த வானத்தையும், இந்த மலையையும், இந்த அழகான மரங்களையும் நீ ரசிக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த சூரியன் உதயமாகும்போதும், மறையும்போதும் நீ அத ரசிச்சு பார்க்கணும். சரியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீ வந்து இது உன்னோட கண்ணால பார்க்கணும்னு நினைக்கிற" அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோயின் புரியாம பார்க்குறாங்க. அவர் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சுறாரு. ஹீரோயின் திடீர்னு ஏதோ ஃபீல் ஆகுது. டக்குன்னு அந்த ஜேட திரும்பி பார்க்குறாங்க. ஆனா ஏதோ க்ளோ ஆற மாரி தான் இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுர்றாங்க. அப்ப கரெக்ட்டா ஒரு வாய்ஸ் கேட்குது. "எனக்கு அந்த ஜேட குடு" அப்படின்னு சொல்லிட்டு லீ இருந்தார்ல, அதாவது லீ உடம்புக்குள்ள அந்த டீமன் போயிருந்துச்சுல்ல, அது வந்து ஹீரோயின தூக்கிட்டு போயிடுது. "இந்த ஜேடு எங்க இருக்கு என்ட்ட சொல்லிடு" அப்படின்னு சொல்லி கத்தி வச்சு நட்டும்போது, ஹீரோயின் "சொல்ல முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. "உனக்குள்ள தான் இருக்குன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லி கத்திய வச்சு ஹார்ட் கிட்ட குத்திருது. ஆனா அங்க ஜேடே இல்ல. "இந்த ஜேடு எங்க போச்சு? உன்கிட்ட இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுக்குமே ஷாக் ஆகுது. "நான் உன்ட்ட சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாரியே நடிக்கிறாங்க. "ஓ அப்படியா? உன்கிட்ட இல்லன்னா நீ வேஸ்ட். நான் பேசாம உன்ன கொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு வரும்போது, "கரெக்ட்டா நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல வந்துடுறாரு. "நான் வந்து உன்ன கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரேன். என்கிட்ட தான் அந்த ஜேடு இருக்கு. முடிஞ்சா என்கிட்ட மோது" அப்படின்னு சொல்றாரு. "ஓ அப்படியா?" அப்படின்னு சொல்லி டீமன் பார்க்கும்போது, இவர் இப்ப இன்னுமே பவர்ஃபுல்லா இருக்காரு. ஏன்னா ஜேட் இருக்குல்ல இவருக்குள்ள. அவர் வந்து அப்படியே அந்த டீமனை இவருக்குள்ளேயே சீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதால எதுவுமே பண்ண முடியல. அப்படியே சீல் ஆகிருது. ஆனா இது முடிஞ்சதுமே ஹீரோ அப்படியே பிளட் வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஹீரோயின் வேற கட்டி போட்டு வச்சிருக்காங்கல்ல, அவங்க கத்திட்டே இருக்காங்க. 2 பேருமே இப்ப தப்பிச்சு வெளிய வந்துறாங்க. ஹீரோ வெளிய உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் ரூம்குள்ள இருக்கும்போது ஏதோ தப்பா தோணுது. என்னடா அப்படின்னு வெளிய வந்து பார்த்தா, ஹீரோ அவரே சாக்ரிஃபைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஏன்னா இப்ப இவருக்குள்ள தான் ஜேட் இருக்கு. ஹீரோயினுக்குமே அது தெரியும். ஓடி வராங்க. பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ என்னோட கிளான்க்காக நான் என்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த குளத்துக்கிட்ட உட்காந்து எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இவர்கிட்ட இருக்க அந்த ஜேட வந்து அப்படியே இந்த குளம் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் இங்க ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ நிறுத்துற மாதிரியே தெரியல. இப்பதான் என்னாச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. மன்னர்கிட்ட இவர் பேசிட்டு இருந்திருப்பார்ல, இதை பத்தி தான் பேசிட்டு இருந்திருப்பாரு. எப்படி இந்த ஜேடை எனக்குள்ள எடுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, பௌர்ணமி அப்ப நீங்க இப்போ ஒட்டுக்கா இருக்கும்போது நீங்க ட்வின் ஃபிட் கான்ட்ராக்ட்ல இருக்கனால உன்னால அந்த ஜேடை உனக்குள்ள வாங்கிக்க முடியும். ஆனா இதை பண்ணினா நீ வந்து ஹியூமனா தான் இருக்கணும், கடவுளா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களுமே சரின்னு ஒத்துருப்பாங்க. ஆனா கடவுள்லேருந்து ஹியூமனா மாறணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு போன் மாதிரி இருக்கும், இம்மார்டல் எல்லாத்துக்குமே. அதை வந்து நீ அந்த குளத்துக்கிட்ட போய் தானாவே உடைக்கணும். குளத்துக்கிட்ட போய் நீ சொன்னாலே அது தானே நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுமே அதே மாதிரி போயிருப்பாரு. நிறைய சக்தி வந்து ஹீரோ அப்படி தாக்கியிருக்கும். அதனால இவர் வந்து இப்போ ஹியூமனாவே மாறி இருப்பாரு. ஜேடுமே இவருக்குள்ள வந்திருக்கும். ஹீரோயின் இப்போ பக்கத்துல வந்துடுறாங்க. எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோ, நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நீ என்கிட்ட சொன்னில்ல, அதே தான். இந்த உலகத்துல எதுவுமே பெர்ஃபெக்ட் கிடையாது. நமக்கு ஒன்று வேணும்னா நம்ம ஒன்று விட்டு கொடுத்துதான் ஆகணும். ஆனா அது ஏன் நீயா இருக்கணும், நானா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை நீ ரொம்ப அழகா பார்க்கணும். வானம் மலை எல்லாத்தையுமே ரசிக்கணும். டெய்லியும் சூரியன் உதயமாகறதையும் மறையிறதையும் நீ ரசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் என்னதெல்லாம் சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்றாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போறாரு. ஹீரோயினுங்க அழுதுட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோ ஃபுல்லா மறைஞ்சு போயிடுறாரு. என்னை விட்டு போவே மாட்டேன்னு எப்பவுமே என்னை பாதுகாப்பேன்னு சொன்னேன். ஆனா என்னை இப்ப விட்டுட்டு போயிட்டே இல்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுகுறாங்க. இப்ப மார்னிங் கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. ஹீரோ அங்க இல்ல. தும்பி தும்பி பாக்குறாங்க. ஆனா ஹீரோ வரமாட்டேறாரு. ரொம்பவே சோகமா இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் ஹீரோட கிளான் எல்லாத்தையுமே காமிச்சு அப்படியே ஃப்ரோஸ் ஆயிருந்தாங்கல்ல, எல்லாருமே இப்ப வந்து ரிலீஸ் ஆயிடுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே தனியா தான் இருக்காங்க. வெளியே வரும்போது பூக்கள்லாம் மலர்ந்து இருக்கு. இந்த பூக்கள்லாம் மலரும் போது 2 பேருமே சேர்ந்து பார்க்கலான்னு சொன்னேன். ஆனா இப்ப நீ என் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிருது. ரொம்ப வருஷமும் ஆகிடுது. ஹீரோயின் காட்டுக்குள்ள தனியா போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினை ஃபர்ஸ்ட் ஒரு மரத்துல தானே கட்டி போட்டிருப்பாங்க. ஹீரோ வந்து காப்பாத்திருப்பார்ல, அந்த மரத்தை பாக்குறாங்க. எல்லாமே ஞாபகம் வந்துட்டு, நீ எப்ப வருவ என்னை பார்க்க, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயில் அப்படியே கை நீட்டி நிக்கிறாங்க. இலையெல்லாம் உதிர்ந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ பின்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. இது நீதானா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஹீரோட கையும் அப்படியே ஹீரோயின் கை கீழே வருது. எனக்கு தெரியும் நீ வருவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே ஆச்சரியமா திரும்பி பாக்குறாங்க. எல்லாமே உன்னாலதான். நான் வந்து என்னோட கோல்டன் ஃபெதர்ஸை உன்கிட்ட கொடுத்துருந்தேன் 2 அண்ணா. அதனாலையும் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு. அதனாலையும் நம்ம 2 பேருக்கு நடுவில் ட்வின் ஃபிட் கான்ட்ராக்ட் இருந்துச்சு. இதனாலையும் இது வந்து நான் விட்டுட்டு வர முடியாதுல்ல. ஏன்னா கடவுளுக்கு வந்து அவங்க கொடுத்த சத்தியம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். அதனால என்ன ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவுமே ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம ஒன்னாதான் இருப்போம், ஒன்னாவே இந்த உலகத்தை ரசிக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது ஹீரோனுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுது. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல காமிச்சா 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக வந்து நிக்கிறாங்க. அரசர் தான் வந்து, நீ என் தம்பி மாதிரி, நீ கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாரு. கடைசியா கிஸ் பண்ணிப்பாங்கல்ல, அப்ப வந்து ஹீரோயின் தலையில வந்து ஒரு துணி மாதிரி போட்டிருப்பாங்க முகத்தை மறைக்கிறதுக்கு. அதை தூக்கி விட்டு ஹீரோ கிஸ் பண்றாரு. 2 பேருக்குமே கல்யாணமும் ஆகுது. ஹீரோ பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்காரு அடுத்த நாளே. ஏன்னா இப்போ அந்த ஃபயர் கிளானோட அரசராவே இவர் ஆகிட்டாரு. ஹீரோயின் வந்து டீ வச்சுட்டு போகும்போது, எங்க நீ போற அப்படின்னு கேட்கும்போது, அம்மனுக்கு நிறைய வேலை இருக்கும்ல, நீ தான் இப்ப அரசர், அதனாலதான் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, ஆமா மக்களோட குவாரி எல்லாமே எனக்கு தான் வரும். அதனால என்ன, இப்போ எனக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு தெரியுமா, இந்த நாட்டோட பெரிய வேலை அது. இந்த நாட்டுக்கு அடுத்த ஒரு நல்ல அரசர் நான் கொடுக்கணும்ல, அதுக்கு வந்து கண்டிப்பா நீ என் கூட இருந்தாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போய் ஹீரோயின் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2 பேருமே அப்படியே சந்தோஷமா ரூம்குள்ள போறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.
எபிசோடு மட்டும் இல்லை, இந்த ட்ராமாவே இதோட முடிஞ்சுச்சு. இந்த ட்ராமா எப்போ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன படம் போடலாம் அப்படிலாம் ட்ராமா போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.